ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். தொண்டரடிப்படி ஆழ்வார் திருடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य देयिकि सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युतयस्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च मकताह्वये भटनाथ श्रीभक्तिसारकुलशेखरे योगिवाहान् भक्ताङ्घ्रिरणुप्रकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. தொன்னும் வேண்டாம் மனமிமதிலிரங்கர் கத்தினம் மேய்த்த கழனைக்கு யுத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்படி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளிய திருமாலை என்கிற அற்புத திவ்ய பிரபந்தத்திலே 35வது பாசுரத்திலிருந்து 38வது பாசுரம் வரை இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களின் அர்த்தங்களை இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்பது ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய திவ்ய ஆணை. இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. அதிலே திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை வரிசையாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே இப்பொழுது நாம் திருமாலையிலே 35வது பாசுரத்திலிருந்து 38வது பாசுரம் வரை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமாலை என்கிற பிரபந்தம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான பிரபந்தமாக கொண்டாடப்படுகிறது. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று சொல்லுவார்கள். ஏனெனில் இந்த திருமாலை என்கிற பிரபந்தத்திலே சரணாகதியினுடைய பெருமை மிக ஆச்சரியமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிற 38வது பாசுரம், அந்த பாசுரத்திலே சரணாகதி துவயமகா மந்திரமானது அற்புதமாக காட்டப்படும். இந்த திருமாலையிலே இப்பொழுது நாம் 35வது பாசுரத்திலிருந்து அனுபவிக்க இருக்கிறோம். பெரியவாச்சான் பிள்ளை இந்த பிரபந்தத்துக்கு மிக அற்புதமான விபுலமான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே 4 பாசுரங்களுடைய வியாக்கியானத்தை பார்ப்பது என்றால் அது மிகவும் சாகசமான காரியம். அதனாலே ஓரளவுக்கு நாம் சுருக்கமான அர்த்தங்களை இந்த 4 பாசுரங்களுக்கும் அனுபவிக்கலாம். ஒரு பாசுரத்துக்குமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு விஷயங்கள் பெரியவாச்சான் பிள்ளையாலே காட்டப்பட்டிருக்கின்றன. அதனாலே அவ்வளவு விரிவாக நமக்கு இப்பொழுது அனுபவிக்க சமயம் இல்லாததினாலே ஓரளவுக்கு நாம் இங்கே இந்த பிரபந்தத்தினுடைய இந்த 4 பாசுரங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். இதில் இப்பொழுது நாம் முதலிலே தொடங்க இருப்பது 35வது பாசுரத்திலே. தாவி என்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய் சேவியேன் உன்னையல்லால் சிக்கன செங்கண் மாலே ஆவியே அமுதே எந்தன் ஆருயிர் அணையந்தாய் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். இதற்கு முந்தின பாசுரத்திலே உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே என்று ஆழ்வார் அருளி செய்தார். அதாவது எம்பெருமானையே நான் ஏமாற்ற பார்க்கிறேன், இனி இது நான் செய்யக்கூடாது. இந்த எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது, என்னுடைய தாழ்ச்சி எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட இருவருக்கும் என்ன பொருத்தம் இருக்கிறது? அவனோ மிகப்பெரியவன், அறப்பெரியவன், நானோ மிக தாழ்ந்தவன், நான் எப்படி அவனிடத்திலே போய் சேர முடியும் என்று பார்த்து ஆழ்வார் பின்வாங்குகிறார். வேண்டாம் வேண்டாம் என்று பின்வாங்குகிறார். அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? ஆழ்வாருக்கு தன்னுடைய சீலகுணத்தை காட்டுகிறான். எம்பெருமான் தான் வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்கிரமனாக உலகத்தை அளந்தான். அந்த சரித்திரத்தை காட்டி ஆழ்வாரை மீண்டும் ஈடுபடுத்துகிறான். ஆழ்வார்
எம்பெருமானுடைய இந்த சரித்திரத்தை அனுபவித்த பிறகு ஆம், நாம் எம்பெருமானை விட்டு போக முடியாது. ஏனெனில் எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடியை வைத்திருக்கிறான் எம்பெருமான். அதிலே நானும், எல்லாரும் என்பதிலே நானும் ஒருத்தன் தானே, என்னையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்று உறுதி ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. அது இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. முதல்ல பதவுரை அனுபவிக்கலாம். அன்று மகாபலியாலே உலகங்கள் அபகரிக்கப்பட்ட அன்று. அன்றுனா என்று? என்னைக்கோ ஒரு நாள் மகாபலி இந்த உலகத்தை எல்லாம் அபகரித்து வைத்துக் கொண்டான். இந்திரனிடத்திலிருந்து அவன் பறித்து கொண்டான். அன்று உலகமெல்லாம், எல்லா உலகங்களையும் தாவி தலை விழா கொண்ட, கடந்து எல்லா தலையிலும் திருவடிப்பட வியாபித்த, எல்லா தலையிலும் தன்னுடைய திருவடியானது படும்படிக்கு எம்பெருமான் வியாபித்தான், முழுக்க பறந்து நின்றான். அப்படிப்பட்ட என் தாய், என் சுவாமியே, எனக்கு சுவாமியாக இருப்பவனே, உன்னையல்லால் சேவியன், உன்னை தவிர வேறொரு பொருளை சேவிக்க மாட்டேன், உன்னை தவிர வேறு யாரையும் நான் சேவிக்க மாட்டேன். செம்கண் மாதே, சிவந்த திருக்கண்களையுடைய ஆசிரித்த பக்ஷபாதியே. செங்கன்மான்னு சொல்றதுனால எம்பெருமான் அடியார்களிடத்திலே அன்பு மிகுதியினாலே கண்கள் சிவந்து இருக்கக்கூடியவன் என்பது தெரிகிறது. ஆவியே, எனக்கு பிராணன் போன்றவனே. ஆவினா பிராணன். இது வியாக்கியானத்துல ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். இவருக்கு இருக்கிறது ஒரு வாயு விசேஷம் இல்லை, எம்பெருமானே இவருக்கு பிராணனாக இருக்கிறான் என்று காட்டுகிறார். அமுதே, அமிர்தம் போன்றவனே, மிக மிக இனிமையானவனே. எந்தன் ஆருயிர் அணைய அந்தாய், என்னுடைய அருமருந்து போன்ற பிராணனுக்கு அந்தராத்மாவான என் சுவாமியே. அதாவது எனக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய என்னுடைய சுவாமியே. பாவியேன், பாவியாகிய நான் சிக்கன, எல்லா காலங்களிலும் உறுதியாக உன்னை அல்லால், உன்னை ஒழிய பாவியேன். இடத்துல பா பாலாம் மாறி மாறி வரும் சமஸ்கிருத வார்த்தையா இருக்கும் பொழுது. தமிழ்ல பாவியேன் பாவியேனேன்னு சொல்லிடுறோம். பாவியேன், பிறரை நினைக்கவும் மாட்டேன். பாவியேனே, நான் மிக்க பாவத்தை பண்ணியவன் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். முதல்ல அவதாரிகை. அவதாரிகையை மட்டும் முழுக்க பார்த்துடலாம். ஏன்னா இந்த பாசுரங்கள்ல என்ன நோக்கம், அர்த்த விசேஷம்ங்கிறதை அவதாரிகையில பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுவார். அவதாரிகையை ஓரளவுக்கு முழுக்கவே சேவித்து விடலாம். வியாக்கியானத்திலே மட்டும் முக்கியமான அம்சங்களை அனுபவிக்கலாம். 35ஆம் பாட்டு. இவர் இப்படி கை வாங்கினவாறே பெரிய பெருமாள் இவரை இழந்தோமாகாதே. இவர் இப்படி கை வாங்கின உடனேன்னா ஆழ்வார் எம்பெருமானிடத்துல விலகி போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே பெரிய பெருமான் நினைக்கிறார், இது எப்படி ஆழ்வாரை போய் நாம் எப்படி இழக்க முடியும், இழக்கக்கூடாதே என்று நொந்து, ஆழ்வீர் நீர் அகல நினைத்ததுக்கு ஹேதுவன் என்று கேட்டருள. ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கிறார், பெரிய பெருமாள் கேட்கிறார். ஏன்னா இந்த முழுக்க, இந்த பிரபந்தம் முழுக்கவே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நேரே பெரிய பெருமாளிடத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய பாசுரங்கள். இப்போ ஆழ்வீர் நீர் எதுக்காக நம்மிடத்திலிருந்து விலக பார்க்கிறீர் என்று கேட்டருள, அதுக்கு ஆழ்வார் சொல்லுகிறார், சர்வஜரான தேவரீர் திருமுன்பே கிருத்திருமங்களை சொல்லி உம்மை கிட்டி அவத்யாவகன் ஆவதிற்காட்டில் என் அகமாய் அறியாத சம்சாரிகளும் நானுமாய் இருக்க பார்த்தேன் என்ன. ஆழ்வார் சொல்றார், நீரோ தேவரீரோ சர்வஜர், எல்லாம் தெரியும் தேவரீருக்கு. தேவரீர் திருமுன்பே வந்து, அதாவது தேவர் முன்னாடி வந்து கிருத்திரிமங்களை சொல்லி, ஏமாற்று சொல்களை சொல்லி. எது கிருத்திரிமங்கள்னா, உன்னை அப்படியே விரும்புகிறேன், உன்னாலே தான் நான் வாழ்கிறேன், உன்னை பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது என்றெல்லாம் பெரிய பெருமாளிடத்திலே ஆழ்வார் சொன்னாரே, அதெல்லாம் ஏமாற்று சொல் என்று சொல்லுகிறார். கிருத்திரிமங்களை சொல்லி உம்மை கிட்டி அவத்யாவகன் ஆவதற்காட்டில், உம்மை அடைந்து அவத்தியத்தை உடையவனாக இருப்பதை காட்டிலும், உமக்கே அவத்தியத்தை, அவத்தியம்னா கெடுதல், அதை ஏற்படுத்துபவனாக ஆவதற்காட்டில் என் அகவாய் அறியாத சம்சாரிகளும் நானுமாய் இருக்க பார்த்தேன். என்னுடைய மனசு என்னன்னு சம்சாரிகளால புரிஞ்சுக்க முடியாதே, அப்படிப்பட்ட அவர்களோட நான் இருந்து விடலாம். ஏன்னா நான் ஏமாத்துறது அவர்களுக்கு தெரியாது, அவர்களோடு இருந்து விடலாம் என்று ஆழ்வார் சொல்ல, உடனே எம்பெருமான் சொல்கிறான், நீர் கிட்டின பிரயோஜனம் அழகிது. நாம் தோஷத்தில் அபிஜாத்தா, அவர்கள் தோஷத்தில் சர்வஜர், நாம் குண சர்வஜர். ஆகையாலே நம்பாசல் சர்வாதிகாரம் காணும் என்ன. உடனே எம்பெருமான் சொல்றான், நீர் ரொம்ப அழகா உமக்கு வேணுங்கிறதை பிடிச்சுக்கிறீர். நாம் தோஷத்தில் அவிஜாத்தான்னா உம்முடைய தோஷம் என்னங்கிறது எனக்கு தெரியாது, நான் தெரியாததை போலத்தான் இருப்பேன். அவர்கள் தோஷத்தில் சர்வஜர்,
உம்முடைய தோஷத்திலே வந்தா அவர்களுக்கு உம்முடைய தோஷம் தான் நன்னா புரிஞ்சுப்பார்கள் அவர்கள். நாம் குணசர்வஜர், உம்முடைய குணங்கள் என்ன அதை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். ஆகையாலே நம் வாசல் சர்வாதிகாரம் காணும். நம்முடைய வாசல்னா நம்மிடத்தில் நீர் வருவது அது சர்வாதிகாரம் தான். அது எல்லாருக்கும் திறந்திருக்கிறது. உமக்கு மட்டுமில்லை, மற்றவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாரும் வரலாம். ஆகையால நீரும் வாரும், இப்படியெல்லாம் போக வேண்டாம், விலகி போக வேண்டாம் என்று சொல்ல, உடனே ஆழ்வார் கேட்கிறார், இது உக்தி மாத்திரமேயோ, அனுஷ்டானமும் உண்டோ என்ன? இது என்ன வெறும் வாயால தான் சொல்றியா, இல்லை இதை போல எங்கேயாவது பண்ணியிருக்கியா என்று கேட்க, அதற்கு பதில் சொல்லுகிறார். திரைவிக்கிரம அபதானம் கேட்டறியீரோ? திரிவிக்கிரமனாக நாம் உலகத்தை அளந்தோமே, அப்பொழுது வசிஷ்ட சண்டாள விபாகம் வர எல்லார் தலையிலும் நம் கால் பொருந்தினபடி அறியீரோ என்று ஷீலாதிக்கத்தையும் தன் செல்லாமையும் காட்டி சமாதானம் பண்ண. பெரிய பெருமாள் தன்னுடைய ஷீல ஆதிக்கம் ஷீல ஆதிக்கம்னா இந்த ஷீலத்தன்மையினுடைய அதிகமான நிலை, நிறைய சௌஷீல்யத்தோட இருக்கிறார். அப்போ வித்தியாசம் பார்க்காமல், பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் பார்க்காமல் பழகுவார்கள் தெரிகிறது. தன் செல்லாமைன்னா அடியார்களை பிரித்து தன்னால் இருக்க முடியாது. அதனால்தான் தன்னுடைய திருவடியை எல்லார் தலையிலையும் கொண்டு போய் வைத்தான். யார் யார் அடியார்களோ அவர்கள் எல்லாம் நம்முடைய கலந்து பழக வேண்டும் என்று எம்பெருமான் அப்படி பண்ணினான். அப்படி தன்னுடைய செல்லாமையும் காட்டி சமாதானம் பண்ண சமாஹிதர் ஆகிறார். அங்கே எம்பெருமான் இவருக்கு சமாதானத்தை ஏற்படுத்த ஆழ்வாரும் சமாஹிதர் ஆகிறார் என்று இந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய அவதாரிகை. மேலே வியாக்கியானம், ரொம்ப அழகான வியாக்கியானம், முழுக்க அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனால் தாவி என்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய் என்று காட்டுகிறார். அதாவது எம்பெருமான் தாவினான். எதுக்காக தாவினான்னா, இவன் சொல்லிவிட்டு அவர்களிடத்திலே போய் நான் உங்களுடைய தலையில என்னுடைய திருவிடை வைக்க போறேன்னு சொன்னா அவர்களெல்லாம் தடுத்து விடுவார்கள். அதெல்லாம் வேண்டாம், அது எதுக்கு உன்னுடைய கால் எதுக்கு எங்க தலைமையில படணும் என்று தடுத்து விடுவார்கள். அதனால தான் எம்பெருமான் தானே தாவினான் என்று காட்டுகிறார். அன்றுனா மகாபலியாலே அபகரிக்கப்பட்ட அன்று. அப்பொழுது எம்பெருமானுடைய சேஷித்துவம், அவன்தான் தலைவன் என்பது என்ற தன்மையும், சம்சாரிகளுடைய சேஷத்துவம், அவர்களெல்லாம் தொண்டர்கள் என்ற நிலையும் அழிந்திருந்தது. அந்த சமயத்திலே தாவி அன்று உலகமெல்லாம் எல்லா உலகங்களையும் அளந்தான் எம்பெருமான். ஏன்னா பிரம்மாவுடைய லோகம் வரைக்கும் அளந்துடுறான். எதனாலே என்றால், இந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட லோகம் வரைக்கும் அளந்தான் என்றால், நாளைக்கு வேற யாராவது வந்து தப்பலோகம் மகர்லோகம்னா அது உன்னுடையது இல்லை என்று சொல்லிடுவார்கள். அதனால மொத்தத்தையும் அளந்து விட்டான் என்று காட்டுகிறார். தலை விழா கொண்டே எந்தாய், தலை விழா கொண்டன்னா மொத்தமா விழுங்கி விட்டானாம். ரக்ஷத்தினோட அளவில் ஆய்த்து ரக்ஷகனுடைய பாதிப்புன்னு ரொம்ப அழகான வாக்கியம் பெரியவாச்சன் பிள்ளையுடைய வியாக்கியானத்துல. காப்பாற்றப்பட வேண்டியதனுடைய அளவை விட, அதனுடைய அந்த ஆர்வத்தை விட, காப்பாற்றுபவனான எம்பெருமானுடைய ஆர்வம் அது மிக பெரியது. அப்ப எவ்வளவு காப்பாற்றப்பட வேண்டியதாக இருந்தாலும் எம்பெருமான் காப்பாற்றுவான்கிறது தெரிகிறது. அப்படி அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? என் தாய், அவன் நமக்கும் அவனுக்கும் உறவு இருக்கிறது, ஒழிக்க ஒழியாத அந்த சம்பந்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான். அது எதை போலேன்னா, உறங்குகிற பிரஜையை கட்டி கொண்டு கிடக்கும் தாயை போலே. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா அந்த தாயானவள் இந்த குழந்தையை கட்டிட்டு தூங்குவா. இந்த குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதாவது தாய் கட்டிட்டு இருக்கா, அவள் நம்ம இடத்துல ஆசையோட இருக்கிறாள் அப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு, அந்த சின்ன குழந்தைக்கு புரியாது. ஆனா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு இதமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா தாய்க்கு என்ன இருக்கும்? அதனாலே நம்முடைய குழந்தை நாம் காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணம் இருக்குமே. அதை போல எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை எல்லா தலையிலையும் கொண்டு போய் வைத்தான். அந்த பிரஜைகளுக்கு சம்சாரிகளுக்கு உணர்த்தி இல்லை என்றாலும் எம்பெருமான் தான் ஆசைப்பட்டு வைத்தான். சேவியேன் உன்னை அல்லால். உடனே பெருமாள் கேட்கிறார் ஆழ்வாரை பார்த்து, சரி இவ்வளவு தெரியுது, ஏன் என்னை விட்டு போக பார்க்கிறீர் என்று கேட்க, இல்லை இல்லை தெரியாம போயிட்டேன், உன்னை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன் என்று இங்கே ஆழ்வார் சொல்கிறார். சேவியேன் உன்னை அல்ல, உன்னை தவிர வேறு யாரையும் போய் நான் வணங்க மாட்டேன். சரி, இது எத்தனை நாள் இப்படி இருப்பீர் என்றால், சிக்கன உறுதியாக என்று சொல்லுகிறார். அதாவது இது எத்தனை குழிக்கு நிற்கும் என்றால், எல்லா குழிக்கும் நிற்கும். குழிக்கு நிற்கும்னா எத்தனை நாள் குளிக்கிற வரைக்கும் இந்த வாசனை இருக்கும். ஏதோ ஒரு வாசனை திரவியம் போட்டுக்கிறோம், அது 2 நாள் 3 நாள் குளிச்சா கூட அந்த வாசனை திரவியம் போகாமலே இருக்கும். அதே போல இங்கே ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறான், நீ சொல்றது எத்தனை நாள் நிலைத்து நிற்கும்? எத்தனை நாள் என்னையே சேவித்துக் கொண்டிருப்பீர்னா, எப்பொழுதுமே அப்படித்தான் சேவித்துக் கொண்டிருப்பேன். இது சர்வேஸ்வரனை கண்டு இவர் சொல்லக்கூடிய மாஷ்டக என்று சொல்லுகிறார்.
எம்பெருமான் ஆத்மாக்களை பார்த்து மாசுஷகா சோகப்படாதேன்னு சொல்லுகிறான். இங்கே ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து நீ சோகப்படாதே, சிக்கன, உன்னையே நான் உறுதியாக பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். செங்கண் மாலே. செங்கண் மாலைங்கிறது என்ன தெரியறதுன்னா, இது எம்பெருமான் எம்பெருமான் செங்கன்மால் தான் எப்பொழுதுமே. ஏன்னா தசேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சாஸ்திரமே பரமபுருஷ அடையாளமாக இந்த புருஷ புண்டரீகாட்சத்துவத்தை காட்டுகிறது. இப்ப செங்கன்மாலாக சிவந்த கண்களை உடையவன், தாமரை போன்ற கண்களை உடையவனாக அவன் எப்பொழுதும் தான் இருக்கான். ஆனா இங்கே எதை சொல்லுகிறதுன்னா, ஆழ்வார் சிக்கனன்னு சொன்ன உடனே எம்பெருமானுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து எடுத்தான், அன்பினாலே ரொம்ப ஆசையோட சிவந்து விட்டுதான். அதனாலே ஏற்பட்ட செங்கன்மால் என்று காட்டுகிறார். செங்கன்மாலே ஆவியே அமுதே என் ஆருயிர் அணையந்தாய் என்று மேலே காட்டுகிறார். ஆவியேன்னா அங்கதான் ரொம்ப அழகான வாக்கியம். இவருக்கு ஒரு வாயு விசேஷம் என்று பிராணன், என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்கிறபடியே ஒரு மிதுனங்கானு இவருக்கு பிராணன். ஆழ்வாருக்கு எது பிராணனா இருக்கான்? வாயு இல்லை. அதாவது வாயுனா ஒரு காற்று தான் இந்த பிராணனாக இருக்கிறது. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்லை. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும்னு நம்மாழ்வார் சொன்னபடிக்கு அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இவருக்கு ஆவியாக இருக்கிறான். அமுதே, அமுதேங்கிறதுனால வெறும் தரிக்க பண்ணிக்கிறானா, இனிமை இருக்காதன்னா மிக மிக இனிமையாக இருப்பான், அமிர்தம் போலே இருப்பான். அதுக்கு மேலே என் ஆருயிர் அணையே என் தாய், எப்பொழுதும் என்னுடைய ஆத்மாவுக்கு நீயே எல்லாமாக இருக்கிறாய், என்னுடைய ஆத்மாவை விட்டு பிரியாமல் இருக்கிறாய், அப்படிப்பட்ட சுவாமியாக இருக்கிறாய் என்று காட்டுகிறார். என் தாய், என் தாய்னா அதாவது நான் அயோக்கியன்னு சொல்லி விலக பார்த்தாலும் கூட என்னை நீ மீட்டெடுத்தாயே, அப்படிப்பட்ட வத்சலனான உன்னை விட்டு நான் புறம்பு போக முடியுமா? முடியவே முடியாது. பிராணனை விட்டு புறம்பு போக முடியுமா? முடியாது. போக்கிய வஸ்துவை விட்டு புறம்பு போக முடியுமா? முடியாது. என்னை நல்வழி போக்குவித்த சுவாமியை விட்டு புறம்பே போகவோ முடியாது. எப்படி பார்த்தாலும் அந்த எம்பெருமானை விட்டு நான் போக முடியாது என்று ஆவியே அமுதே என்ற ஆருயிர் அணையந்தாய் என்று அதையெல்லாம் வைத்து இந்த அர்த்தங்களை காட்டுகிறார். சேவியேன் உன்னை அல்லால் சிக்கன செங்கன் மாலே என்றெல்லாம் சொன்னார். கடைசியிலே எம்பெருமான் கேட்கிறான், வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாத்தான் இருக்கு, ஆனா கீழே ஐயனே அரங்கனே என்று சொன்னீர், என்னையாளுடைய கோவே என்று முன்னாடிதான் சொன்னீர், அதே போல யோசிக்காமல் பேசுகிறீரா, இப்போ உண்மையா பேசுகிறீரா என்று கேட்க அதற்கு பதில் சொல்கிறார். பாவியேன் உன்னை அல்லால் பாவியேன் பாவியேனே, உன்னை ஒழிய வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். உன்னை அல்லால்னா உன்னை தவிர, உன்னை தவிர பாவியேன் உன்னை அல்லா, உன்னை ஒழிய வேறு ஒருத்தரை நெஞ்சாலும் நினைக்க மாட்டேன். பாவியேன் பாவியேனே, நான் மிகவும் பாபத்தை உடையவனாக இருக்கிறேன் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது எம்பெருமானிடத்திலிருந்து விலகி போக பார்த்த ஆழ்வார் எம்பெருமானுடைய திரிவிக்ரம அவதாரத்தை பார்த்து அருகிலே வந்து எம்பெருமானிடத்தில் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். மீண்டும் தனக்கு எம்பெருமானைத்தான் அடைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இதிலே ஒரு வரிசை கிரமம் சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஆழ்வார் விலகி போறேன்னு சொன்ன உடனே எம்பெருமான் என்ன பண்ணானா, முதல்ல வாமனாவதார திரிவிக்ரம அவதாரத்தை காட்டினான். அதுக்கு அடுத்த பாசனம் மழை கண்டு வரைமுனைந்தும் மைந்தனே மதுராரேங்கிறது, அதிலே கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேசுகிறான். இப்போ வாமனாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரம் இன்னமும் சௌலபியம் அதிகம். ஏன்னா வாமனாவதாரத்துல சௌலபியம் இருந்தாலும் கூட அது கொஞ்ச நேரம் தான் நிலைத்திருந்தது. அதுக்கு பிறகு எம்பெருமான் ஏதோ தபஸ் பண்ண போயிட்டான், அப்படியே இருந்துட்டான்னு சொல்லுவார்கள். ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த காலம் முழுக்கத்தான் சௌலபியத்திலே நிலை நின்றான். அதனாலே திரிவிக்ரமாவதாரத்தை காட்டின பெருமான் அடுத்ததாக கிருஷ்ணாவதாரத்தை காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாசனம் தெளிவிலா கலங்கள் சூழ் அந்த தெளிவிலா கலங்கள் நீர் இந்த பாசுரம். அந்த பாசுரத்திலே திருவரங்கத்தெம்பெருமான், இங்கே அர்ச்சாவதார சௌலபியம். இப்ப அடுத்தது இன்னும் அதிகமான சௌலபியத்தை எம்பெருமான் காட்டுகிறான். இப்படி அதிகமாக அதிகமாக சௌலபியத்தை காட்டி காட்டி அடுத்ததாக 38வது பாசுரத்திலே மேம்பொருள் போகவிட்டு என்று அந்த பாசுரத்திலே ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிறார். இந்த பாசுரம் அடுத்த பாசுரம், மழை கண்டு வரைமுனைந்தும் மைந்தனே மதுராரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு உழைக்கின்னேற்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னையன்றே அழைக்கின்னேன் ஆதிமூர்த்தி அரங்கமான் அகருளானே என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். முதல்ல பதவுரை. அன்று
இந்திரன் கல்மழை பெய்வித்த அக்காலத்திலே. அந்த அன்றுன்னு வந்தாலே அது அந்தந்த காலத்தை குறிக்கிறது. எந்த காலங்கிறத காட்டுறார். இந்திரன் கல்மழை பொழிவித்த அந்த காலத்திலே. மழையை தடுப்பதற்காக வரை கை கட்டியது ஒரு மலையை. முன் பசு முதலியவை துன்பமடைவதற்கு முன்னரே ஏந்தும் ஒரு சிரமமன்றிக்கே தாங்கிய. இந்த எம்பெருமான் கோவர்தன மலையை தூக்கினான். அப்படி தூக்கும் பொழுது எப்படி தூக்கினான்னா, பசுக்களுக்கெல்லாம் கஷ்டம் வருவதற்கு முன்பே தூக்கி விட்டானாம். ஒரு துளி ஜலம் அது மேலே படுவதற்கு முன்பே தூக்கி விட்டான் என்று சொல்லுகிறார். அப்படி தாங்கிய மைந்தனே, பெரும் மிடுக்கை உடையவனே, பெரிய பலத்தை உடையவன். மதுர ஆறே, பரம போக்கியமான நதியை ஒத்தவனே. மதுர ஆறு, ஆறுனா நதி, மதுரம்னா நல்ல இனிமையாக இருக்கக்கூடிய நதியை போன்றவனே. உழைக்கன்று போல நோக்கம் உடையவர், மான்குட்டியின் விழி போன்ற விழியை உடைய ஸ்திரீகளின் வலையுள் பட்டு, அவருடைய நோக்கம் அந்த கண் பார்வை அதிலே அந்த வலையிலே அகப்பட்டு, உழைக்கின்றேற்கு என்னை, துடிக்கிற என்னை நோக்காதொழிவதே. குளிர நோக்காமல் இருப்பது தகுதியோ? நீ இப்படி என்னை காப்பாத்தாமல் இருக்கிறது சரியா? காப்பாத்துறதுனா என்ன? எம்பெருமான் கருணை கட்டாட்சத்தை பொழிவதுதான். இப்படி இருக்கிறது தகுதியோ? ஆதிமூர்த்தி, ஆதி காரணனே, நீதானே எல்லாருக்கும் காரணன். நீதானே காரணன்கும் பொழுது உன்னிடத்திலே உன்னுடைய கருணையினாலே நாங்கள் தான் இருக்கிறோம். அப்பொழுது நீதானே எங்களுக்கு தேவையான ரட்சணத்தையும் பண்ண வேண்டும். மரம் வைத்தவன் தானே தண்ணி விட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல இங்கே காரணனே என்று காட்டுகிறார். அரங்கமா நகருளானே, உன்னை அன்றே ரக்ஷிய வஸ்துவை தேடித் திரிகிற தேவரீரை அன்றோ அழைக்கின்றேன், கூப்பிடான் என்றேன். ரக்ஷிய வஸ்துன்னா காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துக்கள். நாங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். நாங்கள் எல்லாம் உன்னை தேவரீரை தேடி நாங்கள் எவ்வளவு ஆசைப்படுறோமோ அதை விட தேவரீர் எங்களை அதிகமாக ஆசைப்படுகிறீர். அப்படிப்பட்ட தேவரீரை அன்றோ அழைக்கின்றேன், நான் இங்கே கூப்பிடுகிறேன் என்று பதவுரை. வியாக்கியானம். 36ஆம் பாட்டு அவதாரிகை. 36ஆம் பாட்டு. அயோக்கியன் என்று அகலாதபடி தன் நீர்மையை காட்டி சேரவிட்டு கொண்டான் என்றார் கீழ்ப்பாட்டில். கீழ் பாசனத்துல என்ன சொன்னார் ஆழ்வார்? அயோக்கியன் என்று அகல பார்த்தார். அப்பொழுது தன்னுடைய நீர்மையை காட்டினான் எம்பெருமான். இந்த திருவிக்ரம அவதாரத்தில் எல்லாருடைய தலையிலும் திருவடிகளை வைத்தேன் என்பதை காட்டினார். அப்படி காட்டி சேரவிட்டு கொண்டான் என்றார் கீழ்ப்பாட்டில். போன பாசத்தில் அதைத்தான் ஆழ்வார் சொன்னார். இதில் தம்முடைய அயோக்கியத்தை கழிந்தவாறே பிராபியத்தில் துறைமிக்கு யோக்கியரை கொண்டு போய் அடிமை கொள்ளும் தேசத்தேர கொடுபோக வேண்டியிருந்தார். இந்த பாசனத்தை என்ன எடுத்து ஆழ்வார் கலக்கம் எல்லாம் போயிடுத்து. எம்பெருமானிடத்துல சேர்ந்து விட்டார். சேர்ந்த உடனே அவருக்கு என்ன தோன்றுகிறது? தம்முடைய அயோக்கியத்தை கழிந்தவாறே, தமக்கு இருந்த அயோக்கியத்தை எம்பெருமானிடத்துல வர வேண்டாம்னு நினைத்திருந்தாரே அந்த நிலை கழிந்தவாறே பிராபியத்தில் துறை மிக்கு, பகவானை அடைய வேண்டும் என்பதிலே அதிகமான ஆசை ஏற்பட்டு யோக்கியரை கொண்டு போய் அடிமை கொள்ளும் தேசத்தேர கொடுபோக வேண்டியிருந்தார். யாரெல்லாம் யோக்கியத்தை உடையவர்களோ அவர்களெல்லாம் எம்பெருமான் அங்கே அழைத்து கொண்டு போய் கைங்கரியம் பண்ண வைக்கிறானே. அப்படி அடிமை கொள்ளும் தேசம், அதுதான் பரமபதம். அங்கே பரமபதம் ஏற கொடுபோக வேண்டியிருந்தார், தன்னை கொண்டு போக வேணும் என்று வேண்டியிருந்தார். அது செய்ய கண்டிலர். சரி, ஆழ்வார் இதை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே எம்பெருமான் இதை பண்ணிவிடவில்லை. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கடி இவரை அகலாமே சேரவிடுகைக்கு தான் பட்ட பாடு அறியுமவன் ஆகையாலே ஆமமற்று பசி மிக வேணும் என்று பேசாதிருந்தான். பெருமாளுக்கு தான் பண்ணின முயற்சிகள் எல்லாம் தெரியும் அண்ணா, ஆழ்வாரை சேர்த்துக் கொள்வதற்கு. அப்படி அவ்வளவு முயற்சி எடுத்து அவ்வளவு சிரமப்பட்டவன் ஆகையாலே ஆழ்வார் எம்பெருமானுக்கு என்ன தோன்றுகிறது? இங்கே இந்த ஆழ்வாருக்கு நம் விஷயத்துல இவ்வளவு நேரம் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதுதான் ஆமம்ங்கிறார். ஆமம்னா அஜீரணம், சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது. அந்த ஆமமற்று பசி மிக வேணும். இப்போ ஆழ்வார் அவருக்கு இந்த அஜீரணம்ங்கிறது தொலைந்து விட்டது. எம்பெருமானை அனுபவிக்க வேண்டாம்ங்கிற அந்த எண்ணம் போய்விட்டது. இப்ப எம்பெருமானை அனுபவிக்கணுங்கிறது பெரிய ஆசை ஏற்பட்டு விட்டது. ஆனா அது மிக வேணும், அந்த பசியானது இன்னும் அதிகமாக வேணும் என்று பேசாதிருந்தான். விஷயங்கள் நடையாடுகிற தேசத்திலே இருந்து கிளேசப்பட்டே போம் இத்தனை ஆகாதே என்று பிராபியத்தில் துறையாலும் விரோதியில் அருச்சியாலுமாக பெரிய பெருமாள் கண்வளர்ந்தருள அரிதாம்படியாகவும் கேட்டார் எல்லாரும் நீராம்படியாகவும் பெருமிடர் செய்து கூப்பிடுகிறார். இந்த பாசுரத்துல ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார் பெரியவாசன் பிள்ளை. ஆழ்வார் பெருமிடர் செய்து கூப்பிடுகிறார். அதாவது
மழைக்கண்ணு வரைமுனைந்தும் மைந்தனே மதுர ஆறே, அந்த பாசுரத்தை ரொம்ப பெரிய சத்தத்தோட நாம் சேவிக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஆழ்வார் அப்படித்தான் அந்த பாசுரத்தை பெருமிடர் எடுத்து, பெருமிடர் செய்துன்னா பெரிய தொண்டையோட நல்ல உயர்ந்து குரலோட அதை சேவிக்கிறார், அதை செய்து கூப்பிடுகிறார். அதனால என்ன ஆகுது, பெரிய பெருமாள் கண் வளர்ந்தருள அரிதாம்படியாகவும் கேட்டார் எல்லாரும் நீராம்படியாகவும் ரெண்டு நடக்கிறது. ஆழ்வார் இவ்வளவு பெரிய கூக்குரல் போட்டு கதற, அதை கேட்டு பெரிய பெருமாளாலே கண் வளர்ந்தருளவே முடியல. உடனே விழித்து எப்படியாவது ஆழ்வாருக்கு ஒரு நல்லதை பண்ணிவிட வேண்டும் என்று அந்த நிலை ஏற்படுகிறது. அதே போல இந்த கூக்குரலை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படியே அவர்களுக்கு உருக்கம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி ஆழ்வார் எம்பெருமானை அடைய வேணும்னு ஆசைப்படுகிறாரா என்று நினைக்கும்படிக்கு இந்த பாசுரத்திலே ஆழ்வார் கூப்பிடுகிறார்ங்கிறது இந்த பாசுரத்துக்கான அவதாரிக்கை. மழைக்கண்ணு வரைமுன் ஏந்தும் மைந்தனே மதுர ஆறே, அழகா விஷயம் ஒரு காட்டுற. முதல்லயே மழைக்குன்னு உடனே மழை என்னாலும் ஆணை என்னாலும் விவஸ்திதமாய் ஆய்த்து இவர்கள் கோஷ்டி இருப்பது. மழைனாலே அவர்களுக்கு இந்த மழைதான் புரியும், இந்திரன் பொழிந்த மழைதான். இதேபோல ஆணைனாலே இந்த இடத்துல கோலையாபிடம் தான் ஞாபகம் வரும். இப்படி ஒரு ஒரு சப்தத்தை கேட்டால் இந்த கோஷ்டியிலே தன்னிடையே அதுக்கு அர்த்தம் நேராக புரியும். பொது சொல்லை சொன்னா கூட அது எதை சொல்லுகிறதுங்கிறது நன்றாக தெரியும். இப்போது கோவர்தன உத்தரணத்தை சொல்லுவானேன். எதுக்காக இப்ப கோவர்தன மலையை தூக்கினதை சொல்றாருன்னா, ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய இந்த சம்சாரத்தை போக்கி கொடுக்க வேணும். அதுக்காக எம்பெருமான் எப்படி அங்கே இருந்தவர்களுக்கு துக்கத்தை போக்கினான், அதை நினைவிலே வைத்துக்கொண்டு இந்த கோவர்தன மலையை தூக்கினதை காட்டுகிறார். அதுக்கு ஒரு உதாரணமும் காட்டுறார். சீமானே என் பசியை போக்க வேணும் என்று பசித்தவர்கள் சொல்லுமா போலே. பசி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், மற்றவர்கள் பார்த்து பசிக்கிறது கொஞ்சம் சாதம் கொடு என்று கேட்பார்கள். ஆனா சொல்லும் பொழுதே எதிரே இருப்பவர்களை நல்லா கொண்டாடுவார்கள். சீமானே, நல்ல சீமானா இருக்கியே, எனக்கு கொஞ்சம் சோறு போடு என்று கேட்பார்கள். அப்ப அவன் கொஞ்சம் மனம் இறங்கி பண்ணுவான். அதே போல இங்கே ஆழ்வார் ஆபத்சகனே என் துக்க நிவர்த்தியை பண்ணித்தர வேணும் என்று சொல்லுகிறார். எம்பெருமானை பார்த்து, நீ ஆபத்சகன் தானே, ஆபத்திலே கூட இருந்து உதவி பண்ணுவோம் தானே, இப்பொழுது என்னுடைய துக்கத்தை போக்கி கொடுக்க வேணும் என்று காட்டுகிறார். அன்று, அன்றுனா என்னைக்கு, இந்த பசுக்கள் எல்லாம் துன்பப்பட்ட அன்னைக்கு, அவர்களுக்கெல்லாம் அந்த துன்பம் வந்த அன்று, நடுங்கின அன்று, அந்த அந்த கல் வருஷத்திலே எப்படி அங்கே இருந்தவர்கள் மாட்டிக்கொண்டார்களோ அதே போல இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார், நான் இந்த துக்க வருஷத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன். கல் வருஷத்திலே நோவுப்பட்டாதான் நீ ரட்சிப்பாயா, துக்க வருஷத்திலே, துக்க மழையிலே நான் மாட்டிக்கொண்டு துன்பப்படுகிறேன், என்னை ரட்சிக்க மாட்டாயா என்றெல்லாம் கேட்கிறார். வரை, வரைன்னா அந்த மலை, மழைக்கன்று வரைமுனேந்தும் இருக்கு இல்லையா, அந்த மழை, அந்த வரையை பத்தி சொல்லுகிறார். அதாவது இந்த இந்திரனானவன் பெரிய கல்மழையை பொழிய உடனே எம்பெருமான் பார்க்கிறான், இந்த கல்லாக இருக்கக்கூடிய அந்த கோவர்தன மலையே எடுத்து ரட்சிக்கிறான். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும்னு திருவங்கையாழ்வார் பாசுரத்திலையும் இருக்கு. இதே அர்த்தம் தான் அங்கேயும் புரிந்து கொள்ள வேணும். கல்லை எடுத்தான், அதாவது கல்லுதான் இந்த இடத்துல மலை, மலையை எடுத்து அந்த கல் மழையை தடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அது எதுக்காக என்றால் அதுக்கும் பூர்வாச்சாரியர் விளக்கியிருக்கா. முன்னாடியிலேருந்தே எம்பெருமான் என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த கோவர்தன மலை தான் நமக்கு நல்லது பண்றது சொல்லிட்டு இருக்கான். அதனாலே அந்த கல்மலை வரும்போதும் இந்த கோவர்தன மலையை எடுத்து ரட்சித்து பாரு, இந்த கோவர்தன மலை தான் உங்களுக்கு எதாவது ரட்சணமா இருந்ததுன்னு சொல்வதற்காகத்தான் அதை கொண்டு ரட்சித்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி வரை முன் ஏந்தும், அதாவது முன் ஏந்தும்னா அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் பயப்படுவதற்கு முன்பே, அவைகளுக்கு எந்த கஷ்டம் வருவதற்கு முன்பே எம்பெருமான் தானே ரட்சித்தான் என்று காட்டுகிறார். ஏந்தும், ஏந்தும்னா ரொம்ப பூப்பந்தை ஏந்துவதை போல ஏந்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் இதை விரும்பி பண்ணுகிறான். அவனுக்கு சர்வசக்தி இருந்தாலும் கூட அவன் விரும்பி பண்ணுவதனால் சுலபமாக ஏந்தி கொள்கிறான். ஏந்தும் மைந்தனே, மலையை அனாயாசேன எடுக்கை கூடலான பெருமிடுக்க உடையவன். பெருமிடுக்குன்னா பெரிய பலம், இந்த பலத்தை உடையவன். அதனால்தான் அவனுக்கு மைந்தன் பேர். மைந்தன்னா பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல மைந்தன் என்றால் நல்ல பலத்தை உடையவன் என்று சொல்லப்படுகிறது. மைந்தன் என்று பாலனா இத்த ரட்சிக்க பெற்ற பிரியத்தாலே இலகி பதித்தபடி என்றுமாம். இந்த இடத்துல மைந்தன்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் காட்டுறார், ரொம்ப அழகான அர்த்தம். இந்த பசு கூட்டத்தை எல்லாம் ரட்சித்ததுனால எம்பெருமான் அப்படியே இளைஞனை போல, மைந்தன்னா இந்த இடத்துல ஒரு பாலனை போல ஆகிவிட்டான், சிறு பிள்ளையை போல ஆகிவிட்டான்.
மதுர ஆரே, மதுர ஆரேங்கிறார். அதாவது எம்பெருமான் ரட்சிக்கவே இல்லைன்னா கூட அவன் இனிமையானவனாக இருக்கிறான். அதனாலே அந்த எம்பெருமானுக்கு பெருமை இருக்கு. ரக்ஷகன் அன்றியே பக்ஷகன் ஆனாலும் விடலாமோ உன் வடிவிருப்பது, உன்னுடைய வடிவை நான் விடவே முடியாது. நீ ரக்ஷகனே இல்லை, எங்களை துன்புறுத்துவனாக இருந்தாலும் கூட உன்னை எங்களாலே விட முடியாது. மதுர ஆரே, மதுர ஆரேங்கிறதுனால மதுர கடலேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஆரேன்னு சொன்னார்னா, கடல்னா அதை எடுத்து சாப்பிட முடியாது, அதே நதின்னா அதை எடுத்து சாப்பிடலாம். அது எல்லாருக்கும் குளிப்பதற்கு உதவி பண்ணும், தீர்த்த தாகத்தை போக்குவதற்கு உதவி பண்ணும். இப்படி எல்லாம் இருக்கிறதா மதுரை ஆரேன்னு சொல்லியிருக்காரு. உழைக்கன்றே, அதுக்கு மேலே அப்படியெல்லாம் எம்பெருமானை அழைத்து அந்த எம்பெருமான் கேட்கிறான், இந்திரண்டியாக வந்த இந்த ஆபத்தை எல்லாம் போக்கினோம், உமக்கு என்ன ஆபத்து இருக்கு, நீர் பார்த்தா நல்லா சொஸ்தமா தானே இருக்கீர் என்று கேட்க, அதுக்கு பதில் சொல்றார் ஆழ்வார். உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு, நான் ஸ்திரீகளுடைய, அதாவது மானுடைய கண்களை போன்ற கண்களை உடைய ஸ்திரீகளுடைய அந்த நோக்குங்கிற வலையிலே அகப்பட்டு விட்டேன். அப்படிப்பட்ட என்னை இந்த சம்சார கடலிலிருந்து நீ எடுக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அதாவது இந்த இடத்துல அந்த கண்களே வலையா இருக்குங்கிறது தான் எடுத்து காட்டுறார். பெண்களுடைய கண்களே இங்கே வலையாக இருக்கிறது, அதிலிருந்து ஈடுபட்டோம் என்றால் அது வெளியிலேயே வர முடியாதபடிக்கு இருக்கிறது. என்னெல்லாம் பண்றதுன்னா எம்பெருமான் விஷயத்திலே போகாமல் கூட தடுக்கிறது, அப்படிப்பட்ட சக்தியை உடையதாக அது இருக்கிறது என்று காட்டுகிறார். அப்படி உழைக்கின்றே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு என்று என்னைங்கிறதுக்கு மேலே விளக்கம் சொல்றார். பசுக்களை போலன்றிக்கே நோவுபடுவதும் செய்து, நோவுபட்டேன் என்று அறிவதும் செய்து, ரக்ஷக அபேட்சை உடையனாய் ரக்ஷக நீயே என்றிருக்கிற என்னை, என்னை நோக்காது ஒழிவதே, என்னை போய் இப்படி காப்பாத்தாமல் இருக்கிறாயே, அதுக்கு என்னைங்கிறதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் கட்டுறாரு. பசுக்களுக்கெல்லாம் இவன் காப்பாத்துறான்னா அதற்கு நன்றி சொல்வதற்கோ அதற்கு உணர்ந்திருப்பதோ அதெல்லாம் தெரியாது. ஆனா நான் இங்கே ரக்ஷக அபேட்சை உடையவனாக இருக்கிறேன், நீயே ரக்ஷகன் என்று இருக்கிறேன், அப்படிப்பட்ட என்னை நோக்காது ஒழிவதே. கல்லால் வந்த ஆபத்துக்கு கல்லாலே நோக்கினாய், கண்ணாலே வந்த ஆபத்தை கண்ணாலே நோக்க வேண்டாவோ, நோக்காது ஒழிவதேங்கும் போது ரொம்ப அழகான அர்த்தம் சொல்றார். நீ கண்ணால பார்த்தாலே எனக்கு எல்லா தீங்கும் போய்விடும், இந்த கண்ணாலே தான் இந்த தீங்கெல்லாம் ஏற்பட்டது, நீ கண்ணாலே பார்த்து விட்டாய் என்றால் எங்களுக்கு அந்த ஆபத்தெல்லாம் போய்விடும் என்று காட்டுகிறார். என்னை ரட்சிக்கும் போது மலையை எடுத்து ரட்சிக்க வேணுமோ, என்னை காப்பாத்துறதுக்கு உன்னை நான் மலையை எடுக்க சொல்றேன், வெறும்னா குளிர நோக்கினால் போதுமே, உண்டையா கண்ணாலே என்னை பார்த்தாலே போதுமே என்று காட்டுகிறார். இதுல நோக்காது ஒழிவதேன்னு இருக்கு, நோக்க வேணும்னு கேட்டிருக்கலாம், ஆனா நோக்காது ஒழிவதேன்னு கிளாய்க்கிறாரே, ரொம்ப வருத்தப்படுகிறார். எதனாலே என்றால் சம்பந்தத்தாலும் நீர்மையில் ஊற்றத்தாலும், எம்பெருமான் அதுக்கு போல சீலத்தாலும் எம்பெருமானுக்கும் நமக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இருக்கு. அதனால்தான் இங்கே நீ இப்படி காப்பாத்தாமல் இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுகிறார். காப்பாத்துன்னு நேரே கேட்கறது பதிலா காப்பாத்தாமல் இருக்கிறாய் என்று வருந்தி சொல்லுகிறார் என்றால் அதுக்கு என்ன காரணம்னா, இந்த எம்பெருமானுடைய சம்பந்தம், எம்பெருமானுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நன்றாக தெரிகிறது. அதனால நீர்மையில் ஊற்றத்தாலும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த எளிமை குணம் அதிலே ஈடுபட்டிருப்பதனாலேயும், ஷீலத்தாலும் சௌஷீல்யம்ங்கிற அந்த குணம், பெரியவர்கள் சிறியவர்களே கலந்து பழகுவது, இப்படி இதெல்லாம் சொன்ன பிறகும் பெரிய பெருமாள் பேசாமல் இருந்தார். இவர் வரட்டுமே, இன்னும் கொஞ்சம் கிட்ட வரட்டுமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பக்தியானது வளரட்டுமே என்று அப்படி இருக்கும் பொழுது பேசாதே கிடந்தார். வியாதிகிரஸ்தமான பிரஜைகள் வியாதி தலை சாய்ந்து சோறு சோறு என்று கூப்பிட புக்கால் துவனிதானே தாய்க்கு உகப்பாமா போலே இவர் கூப்பிடு தன்னையே கேட்டுக்கொண்டு கிடந்தார். ஒரு குழந்தைக்கு வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் வியாதி சரியாகுது, அஜீர்ண வியாதி சரியாகிறது. அப்போ அது எனக்கு வியாதி போயிடுத்து, பசிக்கிறது, சோறு கொடு என்று கேட்டால் அந்த பேச்சே தாய்க்கு இனிமையாக இருக்கும், அதையே கேட்டுக்கொண்டிருப்பாள். அதே போல இவர் கூப்பீடு தன்னையே கேட்டுக்கொண்டு கிடந்தார். இவருடைய கூப்பீடு, இவர் கஷ்டப்பட்டு அந்த எம்பெருமானை அழைத்து கொண்டே இருக்கிறாரே, அப்படி பண்ணியும் கூட எம்பெருமான் வரவில்லையே உடனே, ஏனெனில் இவர் வரட்டும், இவருக்கு நல்ல பக்தி வளரட்டும், பக்தி வளரட்டும் என்று பார்க்கிறான். உன்னை அன்றே அழைக்கின்றேன், வேறு ஒரு காபுருஷன் வீட்டில் வாசல்லையா போய் நான் நிற்கிறேன், உன்னைத்தானே அழைக்கிறேன், நீ எதுக்காக இங்க பெரிய கோயிலே வந்து சயனம் கொண்டிருக்கிறாய், திருப்பள்ளி கொண்டிருக்கிறாய், என்னை போன்றவர்களை ரட்சிப்பதற்காகத்தானே வந்திருக்கிறாய் என்று சொல்ல, அப்போ பெருமாள் கேட்கிறார்,
நீர் என்னை கூப்பிடலாம், ஆனா உமக்கு உடனே நான் காரியம் பண்ணணுங்கிறது என்ன காரணம், என்ன தேவை அதுக்கு என்று கேட்க, ஆதிமூர்த்தி இந்த ஆத்மா ஒரு தேகமும் இல்லாமல் அழிந்து கிடந்த காலத்திலே, தேகம் இல்லாமல் இருந்த காலத்திலே நீதான் இதை எதையுமே எதிர்பார்க்காமல் பகுஸ்யாம் என்று எல்லாரையும் படைத்து எனக்கு இந்த சரீரத்தையும் கொடுத்திருக்கிறாய். இவ்வளவு பண்ணின நீ, அப்படிப்பட்ட நீதானே என்னை ரட்சிக்கவும் வேணும். ஆதிமூர்த்தியாக நீ இருப்பதனாலே நீதானே என்னை ரட்சிக்க வேணும் என்று காட்டுகிறார். அதுக்கு உடனே ஆழ்வார் சொல்றார், சரி, நீ இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணி என்னை காப்பாத்திருக்காங்கலாம் பழைய கதை. இப்போ நீங்க அரங்கமா நகருளானே என்று இங்க வந்திருக்கிறாயே, பரமபதத்தை விட்டு கோயிலிலே கண்வளர்ந்தருளுகிறது என்னுடைய ரட்சணம் பண்ண வல்லவாகில் இக்கிடைக்கு வேறு பிரயோஜனம் உண்டோ? நீ அங்கிருந்து இங்க வந்ததே என்னை ரட்சிப்பதற்காகத்தானே. அப்படி இருக்கும்பொழுது இந்த சயனத்துக்கு வேற பிரயோஜனம் இருக்கா? நீ என்னை ரட்சித்தே ஆக வேணும் என்று காட்டுகிறார். அரங்கமா நகருளானே உன்னை அன்றே அழைக்கின்றேன். கடைசி பகுதி, நான் ஏதாவது உன்னை பரமத்திலேருந்து வர கூப்பிடுறேன்னா, இங்கே நீ இங்கே ஆதிசேஷன் மேலே இந்த திருவரங்கம் பெரிய கோயிலே சயனித்திருக்கிறாய், உன்னைத்தானே கூப்பிடுகிறேன். இப்படி கூப்பிடும் பொழுதும் நீர் வரவில்லை, பெரிய பெருமாள் வரவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால், அதாவது இந்த சம்சாரிகளுடைய கூப்பிடல்லாம் பெருமாளுக்கு ஒரு விஷயமே இல்லை. தம்முடைய கிருஷி பலமாக தான் பண்ணின முயற்சியினுடைய வெளிப்பாடாக ஒரு பிரபன்னன் தன்னை அழைத்தான் என்றால் அந்த கேட்கறதே எம்பெருமானுக்கு சுகமாக இருக்கும். அதை கேட்டுக்கொண்டே அப்படியே பேசாமல் இருக்கிறார் என்று இந்த பாசுரத்துல காட்டப்படுறது. இது மழைக்கண்ணு வரைமுனேந்து மைந்தனே மதுராரே உழைக்கண்ணே போல நோக்கம் உடையவர் வலையுள் பட்டு உழைக்கின்னேற்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னை என்னை அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமா நகருளானே. அடுத்ததாக 37வது பாசுரம். தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே அன்றே தந்தையும் தாயுமாவார். எளியதோர் அருளுமன்றே எந்திரத் தெம்பிரானார் அழியல் நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே. இங்கே இந்த பாசுரத்திலே பெரிய பெருமாளை நேரே அனுபவிக்கிறார். திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை நேரே அனுபவிக்கிறார். முந்தின பாசுரங்களிலெல்லாம் திருவிக்ரம அவதாரத்தையும் அதே போல கிருஷ்ணாவதாரத்தையும் ஆழ்வார் அனுபவித்தார். எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தினுடைய அடுத்தடுத்த நிலைகளை காட்டிக்கொண்டே வருகிறான். திருவிக்ரமாவதாரம்ங்கிறது வாமனாவதாரத்தில் ஆரம்பித்தாலும் கூட அது மேன்மையை காட்டுவதாக முடிந்து விடுகிறது. கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் சௌலபியம் நன்றாக சிறந்து விளங்குகிறான். ஆனா அந்த கிருஷ்ணாவதாரத்தை பெரிய பெருமாளோட அர்ச்சாவதாரத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அந்த கிருஷ்ணாவதாரமே பரத்துவம் போலே இங்கே அவ்வளவு சௌலபியம். எப்பொழுது வேண்டுமானாலும் சேவிக்கலாம், எத்தனை காலமானாலும் சேவிக்கலாம், யார் வேண்டுமானாலும் சேவிக்கலாம் என்று பல விஷயங்களிலே இந்த சௌலபியம் என்பது சிறந்து விளங்கக்கூடிய அர்ச்சாஸ்தலம். அதிலே அந்த எம்பெருமான் தன்னை மிகவும் ஆதரத்தோட அழைக்க வேணும் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் ஆசைப்படுகிறார். முதல்ல பதவுரையை பார்க்கலாம். தெளிவில்லாத கலங்கள் கலங்கிய நீர் சூழ் காவேரியால் சூழப்பட்ட திருவரங்கத்துள் கோயிலே. இந்த சம்பிரதாயத்துல கோயில்னாலே அது திருவரங்கத்தை தான் குறிக்கும். இப்படி திருவரங்கத்துள் கோயிலே ஓங்கும் பிரகாசிக்கும்படியான ஒளியுளார் தாமே அன்றே. நல்ல தேஜஸை உடையவரான பெரிய பெருமாள் அன்றோ? அந்த பெரிய பெருமாள் தானே தந்தையும் தாயும் ஆவார். நமக்கு தகப்பனும் தாயுமாக அந்த எம்பெருமான் தானே இருக்கிறான். பெற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா உண்மையான தகப்பன் உண்மையான தாய் அந்த எம்பெருமான் தானே. என் திறத்து, என் விஷயத்தில் பண்ண வேண்டுவது, நீ என் விஷயத்துல என்ன பண்ணணும் நான் சொல்றேன் கேளு. எளியதோர் அருளும், எளியதோர் அருளும் அன்றே, சாமானியமான குளிர்ந்த கட்டாட்சமே அன்றோ. எம்பிரானார், எனக்கு உபகாரகரான அவர், அதாவது என் விஷயத்துல எம்பெருமான் என்ன பண்ண வேண்டும், ஒரு குளிர்ந்த கட்டாட்சத்தை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். எம்பிரானார், எனக்கு உபகாரகரான அவர் நம் பையல் அழியன் என்னார், நம்முடைய பையலான இவன் நமது கருணைக்கு உரியன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவதில்லை. சொல்ல மாட்டேங்கிறாரே. என்னுடைய கருணைக்கு இவன் இலக்காக இருக்கிறான், இந்த பிள்ளை இலக்காக இருக்கிறான். பையல்னா இந்த இடத்துல சிறு பிள்ளை, ஒரு மிகவும் அந்யோன்யமானவன் என்று அர்த்தம்.
நம்முடைய பையலானைவன் நமது கருணைக்கு உரியன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவதில்லை. சொல்ல மாட்டேங்கிறாரே. அம்மவோ கொடியவாறே. ஐயோ, இவர் திருவுள்ளம் மிக கொடியதாக இருக்கிறதே. பெரிய பெருமாளுடைய திருவுள்ளம் ஏன் இவ்வளவு கொடியதாக இருக்கு? இவ்வளவு எனக்கு நன்மை பண்ணின எம்பெருமான் இப்பொழுது என்னை தன்னுடையவனாக அபிமானித்து தன்னுடைய கருணையை நம்மிடத்திலே செய்யவில்லையே என்று ஆழ்வார் வருந்துகிறார். அவதாரிகை பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் 37ஆம் பாட்டு. தெளிவிலா கலங்கள் நீர் சூழ். இப்படி கூப்பிடச் செய்தேயும் பெரிய பெருமாள் இறங்கி மாசுச்சக என்ன காணாமையாலே தம்மை ஒழிய வேறே எனக்கு ஒரு பந்துக்கள் உண்டா இருக்கிறாரோ? இப்போ ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துருக்கு. எதனாலே பெரிய பெருமாள் நம் விஷயத்திலே இப்படி கருணையை காட்டாமல் இருக்கிறார்? இவ்வளவு நாம் கதறி கதறி அழைத்திருக்கிறோம். இப்படி கூப்பிட்ட செய்தேயும் இப்படி நாம் கூப்பிட்ட பிறகும் பெரிய பெருமாள் இறங்கி மாசுச்சக, சரி நீ பண்ணின தப்பையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ சோகப்படாதே என்று சொல்ல வேண்டும். சோகப்படாதேங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் எம்பெருமானிடத்திலிருந்து ஆழ்வார் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆழ்வாருக்கு இப்ப என்ன சோகம்? இந்த சம்சாரத்துல இருக்கோங்கிறது தான் சோகம். அந்த சோகம் எம்பெருமான் நீ சோகப்படாதே என்று சொன்னால் இப்போ ஆழ்வாருக்கு உறுதி ஏற்பட்டுவிடும். சரி, தம்மை எம்பெருமான் மிக விரைவிலே அழைத்துக் கொள்வான்ற உறுதி ஏற்பட்டுவிடும். அதனால அந்த மாஸ்டகா என்ன காணாமையாலே தம்மை ஒழிய வேறே எனக்கு ஒரு பந்துக்கள் உண்டாயிருக்கிறாரோ? ஆழ்வாருக்கு சந்தேகம். ஒருவேளை ஏன் எம்பெருமான் இங்கே மாஸ்டகன் சொல்லாம இருக்கிறான்? ஒருவேளை என்னை தவிர தன்னை தவிர எனக்கு வேறு யாராவது பந்துக்கள்லாம் இருக்கார்கள், அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று இருக்கிறாரோ? இல்லைன்னா பிரயோஜனாந்தர பரனாய் பந்தகமாய் இருந்துள்ள புருஷார்த்தத்தை அபேட்சிக்கிறான் என்று இருக்கிறாரோ? ஒருவேளை எம்பெருமான் என் விஷயத்துல என்ன நினைக்கிறான்? நான் வேறு பிரயோஜனத்தை ஆசைப்படுபவனாக என்னை கட்டி வைக்கக்கூடிய வேறு ஒரு புருஷார்த்தம், தர்மம், அர்த்தம், காமம் போன்றவர்களை நான் ஆசைப்படுகிறேன், நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறாரோ? நம்முடையவன் என்று அங்கீகரிக்க நான் பிழைப்பேன், ஆனால் இத்தனையும் செய்யாதே ஆர்த்த துவனி கேட்டு கண்ணுரங்கம்படி அம்மே இவர் திருவுள்ளம் இப்போது இங்கனே கொடிதாய்த்தாகாதே என்று இன்னாதாகிறார் என்று மிகவும் வருந்துகிறார். இன்னாதுன்னா இந்த இடத்துல கோபப்படுவது, வருத்தப்படுவது. இப்படி இருக்கிறார் பெரிய பெருமாள். நம்முடையவன் என்று அங்கீகரிக்க நான் பிழைப்பேன், ஆனால் அந்த எம்பெருமான் என்னை தன்னுடையவன் என்று அங்கீகரித்தான் என்றால் நான் பிழைப்பேன். அப்படி இருந்ததுன்னா இத்தனையும் செய்யாதே, இதையும் பண்ணாமல், இத்தனைன்னா அதை கூட பண்ணாமல் என்னை அவன் அங்கீகரிக்க வேணும், தன்னுடைய பக்தனாக அங்கீகரிக்க வேணும், பிரபன்னனாக அங்கீகரிக்க வேணும். அதை பண்ணவில்லை என்றால் இத்தனையும் செய்யாது, இதை கூட செய்யாமல் ஆர்த்த துவனி கேட்டு கண்ணுறங்கும்படி அம்மே, இவன் இப்படி என்னுடைய ஆர்த்த துவனி, என்னுடைய துன்ப கூக்குரலை கேட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கானே, அம்மே இது என்ன, இது ஆச்சரியமா இருக்கு. இவர் திருவுள்ளம் இப்போது இங்கனே கொடிதாய்த்தாகாதே, எம்பெருமான் பெரிய பெருமானுடைய திருவுள்ளம் இப்படி கொடியதாக ஆகிவிட்டதே என்று இன்னாதாகிறார் என்று அவதாரிகை. தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும். தெளிவிலா கலங்கள் நீர்ங்கிறதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். இங்கே இந்த காவிரியில எப்பவும் கலக்கம்தான் இருக்குமா. ஏன்னா வரும்போது எம்பெருமானு கைங்கரியம் பண்ணணுமேனு கலங்கிண்டே வரும். இங்கிருந்து போகும் பொழுது ஓட்டம் தானே, நதினாலே ஓட்டத்துல தானே இருக்கும். அப்படி இங்கிருந்து புறப்பட்டு ஓடும் பொழுது ஐயோ விட்டு போகிறாமேன்னு ஒரு கலக்கத்தோடே இருக்கும். அப்படி எப்படியும் கலக்கத்தோடே தான் இருக்கும். அதான் தெளிவிலா கலங்கள் நீர் என்று காட்டுகிறார். நீர் சூழ் அதனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தா என்று பெரிய பெருமாள் என் அளவிலே இருக்குமா போலே ஆய்த்து கோயிலை விழாக்குலை கொண்டிருக்கும்படி இந்த பெரிய பெருமாள் என் விஷயத்திலே இது சூழ்ந்தகந்தாண்டு என்ற முடிவில் பெரும் பாழையோ, சூழ்ந்ததில் பெரிய பரன்மனச் சோதியோ, சூழ்ந்ததில் பெரிய சுடர்ஞானம் இன்பமேயோ, சூழ்ந்ததில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாய் என்று படிப்படியா ஆழ்வார் ஏற்றிக்கொண்டே போகிறார். என்னுடைய இந்த அன்பானது, உன் விஷயத்துல எனக்கு இருக்கக்கூடிய அன்பானது எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது மிகப்பெரிய அன்பு என்று காட்டிவிட்டு அதுக்கு மேலே எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்டவன்? சூழ்ந்தகந்த ஆண்டு இருந்த முடிவில் பெரும் பாழேயோ, நீதான் இந்த பிரகிருதி தத்துவமா, நீதான் இந்த பிரகிருதிக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிறாய், சூழ்ந்ததனில் பெரிய பரன்மல சோதியோ, நீ ஆத்ம தத்துவங்களுக்கு, ஆத்மாங்கிற அந்த தத்துவத்துக்கு அந்தராத்மாவாக இருக்கிறாய், சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, நீதான் இந்த பரமவதம், இந்த பரமவதத்தில் இருக்கக்கூடிய இன்பம் அதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறாய்.
சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே. அதையெல்லாம் விட பெரியதாக இருக்கக்கூடிய என்னுடைய அவா, அந்த அவா அரும்படிக்கு நீ என்னை சூழ்ந்து விட்டாய். அப்ப என்னுடைய காதல், உன் விஷயத்தில் எனக்கு என்னுடைய காதல் பிரகிருதி தத்துவத்தை விட உயர்ந்தது, ஆத்ம தத்துவத்தை விட உயர்ந்தது, உன்னை விட உயர்ந்தது. ஆனா நீ என்ன பண்ணிட்டாய்? என்னுடைய அந்த அவாவானது அடங்கும்படி என்னை முழுக்க சூழ்ந்து விட்டாய் என்று பெரிய பெருமாள் என் அளவில் இருக்குமா போலே ஆய்த்து. பெரிய பெருமாள் என் விஷயத்துல எப்படி இருக்காரோ அதே போல கோயிலையும் இந்த காவேரியானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று காட்டுகிறார். இங்கே துக்தாப்திர் ஜனனோ ஜனன்யம் ஜனன்யஹிமியம் என்று ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம், அதை எடுத்து காட்டியிருக்கார். அந்த ஸ்லோகத்தையும் இதுக்கு அர்த்தமாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு அர்த்தத்தை அப்படியே இங்க பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கார். ரத்னாகரமான க்ஷீராப்தி தகப்பனார். இந்த காவேரிக்கு யார் தகப்பனார்னா கடல் தான் தகப்பனார். நான் இவ்விடத்தில் ஜனனி, நான் தான் இங்கே, அதாவது பிராட்டிக்கு யார் தகப்பனார்னா கடல் தான் தகப்பனார். நான் இவ்விடத்தில் ஜனனி, இந்த காவேரி தாய் தான் அந்த தாயாருக்கு, பெரிய பிராட்டியாருக்கு தாயாக இருக்கிறாள். சாக்ஷால் லக்ஷ்மி பெண். இந்த ஸ்ரீ மகாலட்சுமியே, ஸ்ரீ ரங்கநாச்சியாரே பெண்ணாக இருக்கிறாள். யார்? மணவாள பிள்ளை, மாப்பிள்ளை, இந்த அழகிய மணவாள பெருமாள் தான் இங்கே மாப்பிள்ளையாக இருக்கிறாள். அந்த இதுக்கு சதிருஷமாக அங்கம் அணி செய்யலாவதே ஏது என்று விசாரித்துக் கொண்டு வருகிறா போலே ஆய்த்து ஆறு பெருகி. இப்படிப்பட்ட அந்த பெரிய பெருமாளுக்கு தகுந்த விதத்திலே நான் எப்படி அழகுபடுத்தப் போகிறேன் என்று மிகவும் பாரிப்போடே வருகிறது. அப்படி மத்த கஜம் போலே பிசுகி பிசுகி பிற்காலித்து வருகிறபடி இந்த காவிரி ஜலமானது அவர் வேகமாக கலங்கி வருகிறது என்று காட்டுகிறார். திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார். இந்த பெருமாள் எப்படி இருக்கிறார்னா, இந்த ஆற்றுப்பெருக்கை நீக்கி உள்ளே புகுவது எவ்வளவு கஷ்டமோ அதே போல பெரிய பெருமாளுடைய தேஜஸை நீக்கி அவருக்கு உள்ளே புகுந்து பார்ப்பது. பெரிய பெருமாளை சுத்தி ஒரு தேஜஸ் இருக்கு, அப்படியே ஒளியே கண்ணை மறைக்கிறது, அவரே சேவையாக மாட்டேங்கிறார் என்று ரொம்ப அழகாக ஒளியுளார் தாமே என்று காட்டுகிறார். அன்றே தந்தையும் தாயுமாவார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா நமக்கு உண்மையான தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறான். நமக்கு எல்லா விதத்திலும் அந்த எம்பெருமானே தந்தையும் தாயுமாக இருக்கிறார். ரொம்ப அழகான பிரமாணம் எடுத்து காட்டியிருக்கார். மாதா பிதா பிராத்தா நிவாச சரணம் சுகிருத்து கதிர் நாராயணகான்னு சுபாலோபனிஷத்துல எல்லாம் எம்பெருமான் தான். உண்மையாக நமக்கு தாய், உண்மையான நமக்கு தகப்பன், உண்மையாக நமக்கு அண்ணன், உண்மையாக நமக்கு இருப்பிடம், உண்மையாக நமக்கு உபாயம், உண்மையாக நமக்கு நன்மையை விரும்புபவர், உண்மையாக நமக்கு அடைந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் யாரு என்றால் நாராயணன் தான் என்று அந்த பிரமாணமானது காட்டுகிறது. அப்படி இங்கே சொல்லும் பொழுது இது பொதுவாக எம்பெருமானை சொல்லவில்லை, அதாவது பரத்வத்திலே, வியூகத்திலே, விபவத்திலே அதெல்லாம் சொல்லவில்லை. இங்கே சொல்லுவது நேரே பெரிய பெருமாளை சொல்லுகிறார். அதாவது பெரிய பெருமாளை தவிர வேறொன்றிலே கை வைக்காதவர், வேறொன்றிலே கண் வைக்காதவராக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருக்கிறார். இன்னொரு பிரமாணமும் எடுத்திருக்கார். சர்வேஷாம் ஏவ லோகானாம் மாதா பிதாச்ச மாதவக, பிதா மாதாச்ச மாதவகன்னு ஒரு அழகான பிரமாணம். இது மகாபாரதத்திலே இருக்கக்கூடியது. அங்கே மார்க்கண்டேய பகவான் சொன்ன ஒரு ஸ்லோகம் இது. எம்பெருமான் தான் நமக்கு எல்லா விதத்திலும் மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கிறான், ரக்ஷகனாகவும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதையும் எடுத்து காட்டியிருக்கார். இங்கே இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். அதாவது ஸ்ரீராம பிள்ளை பராசர பட்டருடைய திருத்தம்பியார். பராசர பட்டர் அவர் ஸ்ரீராம பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுகிறது. அந்த நிலையிலே பட்டர் இந்த பாசுரத்தை தெளிவிலா கலங்கள் நீசூல் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார் என்று ஆழ்வாரே இப்படி பாடியிருக்காரே. நமக்கு என்ன ஆபத்து வந்தா என்ன, பெரிய பெருமாள் இருக்கார் என்று அங்கே அருளி செய்திருக்கிறார் என்று காட்டுகிறார். தந்தையும் தாயுங்கிறதுனாலே பிரியம் ஹிதம், அதாவது தாயுங்கிறவர் பிரியத்துக்கு முயற்சி செய்வாள், தந்தைங்கிறவர் நம்முடைய ஹிதத்துக்கு நன்மைக்கு முயற்சி செய்வாள். பிரியம்னா நமக்கு பிடிச்சது, ஹிதம்னா நமக்கு தேவையானது, நமக்கு எது முக்கியமோ அதை தந்தையானவர் பண்ணி கொடுப்பார், தாயானவள் பண்ணி கொடுப்பாள்னு இந்த இடத்துல நம்முடைய பிரியத்துக்கும் ஹிதத்துக்கும் பெரிய பெருமாளே எல்லாம். எளியதோர் அருளுமன்றே எந்திரத்து, என் விஷயத்தில் என்ன பண்ணணும், ரொம்ப சுலபம். எனக்கு கருணையை காட்டுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். தன்னுடைய திருக்கண் நோக்கினாலே அதை பண்ணிவிடலாம். அது பண்றதுக்கு என்ன உனக்கு கஷ்டம்? எம்பிரான்
எம்பிரானார் என்று சொல்லுகிறார். எம்பிரானார்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு அஹ், எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறான் எம்பெருமான் என்று சொல்லுகிறார். இங்கே என்னென்ன ஆச்சரியம், இன்னாதாகிற தசையிரு உபகாரகர் என்பானேன். அவரோ இப்பொழுது எம்பெருமானோ ஆழ்வாருக்கு இப்பொழுது உதவி செய்யவில்லை, காக்க வைக்கிறார். அப்பொழுது கூட எம்பிரான்னு உபகாரத்தை நினைத்து சொல்லுகிறார்னா என்ன காரணம்னா, செய்த அம்சத்தை இல்லை செய்யும் அவர் அல்லாமையாலே அத்தை முன்னிடுகிறார். இவ்வளவு காலம் ஆழ்வாருக்கு இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் ஏற்பட்டது எதனாலே? எம்பெருமானுடைய கருணையினால தானே. அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டார் என்னைக்குமே ஆழ்வார். அதான் உபகாரகன் பிரான் என்று கொண்டாடுகிறார். ஆனாலும் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கே, என்னை ஏத்துக்கொள்ள வேண்டுமே, அது பண்ணவில்லையே, அதனால் அதை பாரிக்கிறார். அழியன்னம் பையன் என்னார். அழி என்றால் தன்னழி, அதாவது குளிர்ச்சி, கருணை. அதாவது எம்பெருமான் இவன் நம்முடைய பிள்ளை, இவன் நம்முடைய பயல் என்று சொல்ல வேணும் என்று அதை கேட்கறதுக்கு தான் ஆழ்வார் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆழ்வாருக்கு எம்பெருமான் ஆழ்வீர் அப்படின்னு கூட்டா ரசிக்கலையாம். பையா, பிள்ளாய், மாணி, இதெல்லாம் குழந்தைய சொல்லக்கூடிய வார்த்தைகள். மாணின்னா ஒரு பிரம்மச்சாரின்னு அர்த்தம். இங்கே இதெல்லாம் தெற்கெல்லாம் போனா ஆழ்வார்த்தினெல்லாம் மாணின்னு தான் சொல்லுவா. குழந்தைகள் மாணி இங்க வா அப்படின்வா. சாமானியமா இருக்கிறவர்களே அப்படிதான் சொல்லுவா. அந்த பிராந்திய வழக்கு அதெல்லாம். மாணிங்கிறது ஆழ்வாரும் பாசத்தை மாணிக்குரலாயின்னு உபயோகப்படுத்தியிருக்கார். இப்படி ஆழ்வீர் என்னுவது இவருக்கு அசஹ்யம், இவரால் பொறுத்துக்க முடியல. சேஷபூத்தரான நாம் ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் காட்டுறார். சரி, இதெல்லாம் ஆழ்வீர் எதுக்கு எம்பெருமானை போய் இப்படிலாம் நிர்பந்திக்கிறீர், எதுக்கு அவன் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீர் என்று கேட்டால், அதுக்கு ஆழ்வார் சொல்றார், நாம் சேஷபூத்தர்கள். நாம் என்னதான் நினைத்திருந்தாலும் கடைசியில அவன் நம்மை சேஷபூதனாக ஏற்றுக்கொண்டால்தான் அவனுடைய சேஷித்துவமானது நன்றாக பரிமளிக்கும். அவன் சேஷியாக நமக்கு இதை எழுதி கொடுத்தால்தான் நம்முடைய சேஷத்துவமானது நிலை நிற்கும் என்று காட்டுகிறார். மணக்கால் நம்பி இன்னொரு சரித்திரமும் காட்டுறார். மணக்கால் நம்பி நம் மாணி திருமகிழ் மாலை மார்வனுக்கு திற என்றாரே. நம் மாணின்னா நம்முடைய பிள்ளை, நம்ம இடத்துல நம்முடைய சிஷ்யன் வந்திருக்கானவன். அது ஏதோ காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார், கதவை சாத்தி கொண்டு ரகசியார்த்தம்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருமகிழ் மாலை மார்வன்கிற ஒரு சிஷ்யர் வருகிறார். வரும்பொழுது மணக்கால் நம்பி சொன்னாராம், கதவை தர, அவர் வரட்டும், அவர் உள்ளே வரட்டும்னு சொன்னாராம். அது அவருக்கு ரொம்பவும் முகப்பு. நம்முடைய விஷயத்திலே இவ்வளவு அபிமானம் இருக்கே நம்முடைய ஆச்சாரியனுக்கு, சுவாமிக்கு, அவர் வந்த உடனே உள்ளே வாரும் என்று சொல்லுகிறாரே என்று ஒரு சரித்திரம் காட்டுறார். அதே போல பிள்ளை பிள்ளை ஆழ்வான் வாயாலே தம்பி அப்பிள்ளை ஆழ்வான் நம் மாணி என்ன பெற்றேன் என்றாரே. அப்பிள்ளை ஆழ்வான் என்பவர் அவர் பிள்ளை பிள்ளை ஆழ்வானிடத்திலே சிஷ்ய விருத்தி பண்ணக்கூடியவரா இருக்கணும். அவர் சொல்றார், ஒரு தடவை என்னை பிள்ளை பிள்ளை ஆழ்வான் நம் மாணி என்று சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரியவர் பார்த்து இவன் நம்முடைய பிள்ளை என்று சொன்னார் என்றால் அது நமக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்குமே. அப்படி இங்கே பெரிய பெருமாள் நம் விஷயத்திலே சொல்ல வேணும், அது சொல்லாமல் இருக்காரே. அம்மவோ கொடியவாரே, ஆர்த்த துவனி கேட்டால் எழுந்திருக்க வேண்டாவோ. ஆர்த்த துவனி கேட்டும் இவர் கண்ணுறங்குவதே. இவர் திருவுள்ளம் இங்கனே கொடிதாய் கொடிதாய் தாகாதே. அம்மே, இவர் சுவாவம் இருந்தபடியன் என்கிறார். இவ்வளவு நான் கதறுகிறேன், அந்த கதறலை கேட்டா எம்பெருமான் எழுந்திருக்க வேண்டாமா? பெரிய பெருமாள் இப்படியே இன்னும் தூங்கிட்டே இருக்காரே, இவர் இப்படி கண்ணுறங்குவதே, இவர் திருவுள்ளம் இப்படி கொடிதாக இருக்கிறது என்று பாசுரத்திலே சொல்லுகிறார். இது தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள்ளுவங்கும் ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயும் ஆவார். எளியதோர் அருளுமன்னே எந்திர தெம்பிரானார் அழியல் நம் பையலென்னார் அம்மவோ கொடியவாரே. இதுக்கு மேலே 38வது பாசுரம் மிக முக்கியமான பாசுரம். இந்த பிரபந்தத்திலேயே முக்கியமான பாசுரம்னே சொல்லலாம். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே என்று ஆச்சரியமான பாசுரம். முதல்ல பதவுரை பார்க்கலாம், அதுக்கு மேலே அவதாரிகை. அவதாரிகையில இந்த பாசுரத்தின முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை. புனல் சூழ், காவேரி சூழ்ந்த, புனல்னா ஜலம், காவேரி ஜலம் சூழ்ந்த அரங்கத்தானே, கோயிலிலே கண் வளர்ந்து அழுகிறவனே பெரிய பெருமாளே. மேம்பொருள், மேன்மையை விளைப்பதாக பிரமிக்க செய்யும் இவ்வுலக விஷயங்களை, மேம்பொருள்னு பொதுவா அர்த்தம் காட்டுறார் பதவுரையில. இந்த உலகத்திலே நமக்கு மேன்மையை விளைப்பது என்று நம்மை பிரமிக்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவைகளை போகவிட்டு வாசனையோடே விட்டு மெய்மையை ஆத்மஸ்வரூபத்தை மிக உணர்ந்து உள்ளபடி உணர்ந்து
இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன்? பகவானுக்கே சேஷபூதன், அடியார்களுக்கே சேஷபூதன் என்று இதை உள்ளபடி உணர்ந்து ஆம் பரிசு ஸ்வரூபானுரூபமான பலனாகிய பகவத் கைங்கரியத்தை, இந்த ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது எது பலன்? பகவத் கைங்கரியம், பகவானுக்கு தொண்டு பண்ணுவது. அறிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு, ஐம்புலன் அகத்தடக்கி, ஐந்து இந்திரியங்களையும் அகத்து அடக்கி, உள்ளேயே அடக்கி, காம்பு அற, உபாயாந்தரங்களில் இருக்கக்கூடிய பற்று ஒழியும்படி. காம்பரன்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முடிகள். அதாவது இந்த இடத்துல உதாரணமா எதை காட்டியிருக்கார்? தலை சிரைத்து, காம்பர தலை சிரைத்துன்னு காட்டியிருக்காரு. ஷவரம் பண்ணும்போது மேல ஒரு தடவை பண்ணிடுவான், திரும்ப அதை இன்னொரு வாட்டி அதை இந்த கத்தியை ஓட்டுவான். எதுக்குன்னா அடியில இருக்கக்கூடிய முடியெல்லாம் நல்லா எடுக்கணுங்கிறதுக்காக. ரெண்டாவது தடவை ஓட்டுறதுதான் இங்கே காம்பர தலை சிரைத்துன்னு காட்டுறாரு. அப்படி பற்று ஒழியும்படி தலை சிரைத்து, தலையுள்ள சுமைகளை போக்கி, உன் தலைக்கடை இருந்து, கடைத்தலைங்கிறத தலைக்கடைங்கிறார், உன்னுடைய திருவாசலிலே காவல் புரிந்து, உன்னுடைய திருவாசலிலே, உன்னுடைய திருக்கோயிலுடைய வாசலிலே இருந்து வாழும் உஜ்ஜீவிக்கின்றவராய் சோம்பரை, தங்கள் நலத்தில் சோம்பி இருப்பவர்களான பக்தர்களை, வாழும் சோம்பர்கிறார். நல்ல வாழ்ச்சியை உடையவர்கள், ஆனால் சோம்பேறியா இருக்கா. எப்படி என்றால், தங்களுடைய முயற்சிக்கு அவர்கள் தங்களுடைய நன்மைக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டார்கள். இப்ப எம்பெருமானே அவர்களுக்கு எல்லா நன்மையும் பண்ணுகிறான். அதனால உஜ்ஜீவனத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களை உகத்தி போலும். உகக்குமவன் அல்லையோ நீ? அப்படிப்பட்டவர்களை தானே நீ விரும்புவாய் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தை காட்டுறார். முதல்ல அவதாரிகை அதை அனுபவிக்கலாம். 38ஆம் பாட்டு மேம்பொருள். இந்த மேம்பொருள் பாசுரத்திலே பெருமையை காட்டுறார். மகாபாரதத்துக்கு சர்மஸ்லோகம் போலே ஆய்த்து, இப்பிரபந்தத்துக்கு இப்பாட்டு. மகாபாரதம்ங்கிறது 125,000 ஸ்லோகங்கள், 1,25,000 ஸ்லோகங்கள். அது எவ்வளவு பெரிய கடலா இருக்கு. அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கொடுன்னா சர்மஸ்லோகம், பகவத்கீதா சர்மஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தேஜன் அந்த ஸ்லோகம், அதைத்தான் எடுத்து கொடுப்பார்கள். அதை போலத்தான் இப்பிரபந்தத்துக்கு இப்பாட்டு. இந்த பிரபந்தம் முழுக்க 45 பாசுரங்களிலே எது முக்கியமான பாட்டு என்றால் இந்த மேம்பொருள் போக விட்டுதான். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இந்த பாசுரம் வரும் வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பூர்வ பீட்டிகை. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த பாசுரத்தை நன்றாக உணர்ந்தவர்கள், அவர்களுடைய பெருமை, அடியார்களுடைய பெருமை. அப்படித்தான் இந்த பிரபந்தமே அமைந்திருக்கிறது. நடுவில் ஒரு ரத்னம் போல இது இருக்கு, மேலே பொட்டியை போல மிக அழகாக இந்த 2 விஷயங்கள் இருக்கு. இந்த பாசுரம் வரைக்கும் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் 37 பாசுரங்கள்ல இருக்கு. அதுக்கு மேலே 39ஆவது பாசுரத்திலிருந்து இதை அனுஷ்டிப்பவர்களுடைய பெருமை அதை காட்டுகிறது. அப்படி மகாபாரதத்துக்கு சர்மஸ்லோகம் போலாய்த்து, இப்பிரபந்தத்துக்கு இப்பாட்டு. மகாபாரதம் ஆகிறது. அது எப்படி இருக்கு மகாபாரதம்? அழகான ஸ்லோகம் காட்டுறார். இது வாயு புராணம், அதே போல சிவபுராணம் ரெண்டுத்திலையுமே இருக்குங்கிறார். மதிமந்தானம் மாவித்ய ஏனாசௌ ஸ்ருதிசாகராத்து ஜெகதிதாய ஜனிதோ மகாபாரத சந்திரமாகா என்று இந்த வியாசரானவர் என்ன பண்ணார்னா, ஸ்ருதி கடலை புத்தி என்ற மத்தாலே கடைந்து இம்மகாபாரதம் ஆகிய சந்திரன், அந்த சந்திரனை உலக க்ஷேமத்திற்காக உண்டாக்கினார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இப்போ எல்லாருக்கும் நன்மை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மகாபாரதத்தை வேதவியாசர் பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த மகாபாரதத்திலே என்கிறபடியே ஸ்ருதி சாரமாய்த்து மகாபாரதம். இந்த மகாபாரதம்ங்கிறது எப்படி இருக்கு? ஸ்ருதியினுடைய சாரமாக இருக்கிறது. சர்வேஸ்வரன் ஷீராப்தியை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான். ஸ்ரீ வேதவியாச பகவான் ஸ்ருதி சாகரத்தை கடைந்து சர்வ ஆஹ்லாதகரமான மகாபாரதத்தை சம்சாரிகளுக்கு ஆத்ம உஜ்ஜீவன ஹேதுவாக கொடுத்தான். சர்வேஸ்வரன் என்ன பண்ணினான்? தானே க்ஷீராப்தியை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான். அதே வேதவியாச பகவான் ஸ்ருதி என்கிற அந்த சாகரத்தை கடைந்து எல்லாருக்கும் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மகாபாரதத்தை இந்த சர்வ சம்சாரிகளுக்கு ஆத்ம உஜ்ஜீவன ஹேத்துவாக, ஆத்மாவுடைய உஜ்ஜீவனத்துக்கு ஒரு வழியாக கொடுத்தான். ஏன்னா மகாபாரதத்துல இருக்கிறது அதுதான் மற்ற இடத்துல இருக்கும், மகாபாரதத்தில் இல்லாதது வேற எங்கேயுமே இருக்காது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரமாக இந்த மகாபாரதம் இருக்கிறது. அப்படி இந்த மகாபாரதத்தை சம்சாரிகளுக்கு ஆத்ம உஜ்ஜீவன ஹேத்துவாக கொடுத்தான். தேவர்களுக்கு ஈஸ்வரன் கொடுத்தது அமிர்தம் பந்தகம். தேவர்களுக்கு ஈஸ்வரன் கொடுத்த அமிர்தம் அது பந்தகம், இந்த உலகத்துல இன்னும் நெடுநாள் இருக்க வைக்கிறதே, ஆனால் அது கட்டுப்படுத்தக்கூடியது. ஸ்ரீ வேதவியாச பகவான் சம்சாரிகளுக்கு கொடுத்த மகாபாரதம் சம்சார விமோசகமிரே, சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று கொடுக்கும் மகாபாரதம் என்பது. மகாபாரதம் தான் கோது என்னும்படி ஆய்த்து ஸ்ரீ கீதை. அந்த மகாபாரதம் கோது, அது ஒரு சக்கை
என்று சொல்லும்படிக்கு அதனுடைய சாரமாக எது இருக்கு? கீதை. அதில் சாரமாய்த்து சர்ம ஸ்லோகம். அந்த கீதையிலையும் சர்ம ஸ்லோகம், கீதா சர்ம ஸ்லோகம் இருக்கே, அது சாரமாக இருக்கிறது. இது சொல்லுகைக்காக கீழடங்க சொல்லிட்டு, அதே போலதான் இங்கே இந்த பாசுரம் தான் சாரமான பாசுரம், முக்கியமான பாசுரம். இது சொல்லுகைக்காக கீழடங்க சொல்லிட்டு இங்கே கீதா சர்ம ஸ்லோகத்தை விளக்கின்றிருக்கார். இது சொல்லுகைக்கான இந்த கீதா சர்ம ஸ்லோகம் சொல்வதற்காகத்தான் கீழடங்க இத்தனை 18வது அத்தியாயம் அதிலே 65வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னதெல்லாம் எதுக்கு? இந்த கீதா சர்ம ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். இதுக்கு மேலே இதம் தே நாதபஸ்காய என்று தொடங்கி இந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய கௌரவத்தை சொல்லுகிறது. இப்ப அந்த சர்ம ஸ்லோகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதம் தே நாதபஸ்காய என்று கீதையிலே, பகவத்கீதையிலே இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரவே வாச்சியம் நச்சமாம் யோகிய சூயதி என்று எம்பெருமான் கீதையிலே சொல்லுகிறான். இந்த சாஸ்திரமானது, கீதா சாஸ்திரமானது என்னாலே உனக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது தபஸ் இல்லாதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும், யாரிடத்துல பக்தி இருக்கணும்? என்னிடத்துல பக்தி இருக்கணும், உன்னிடத்துலயும் பக்தி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த பக்தி இல்லாதவனுக்கும், அதே போல கேட்பதில் விருப்பம் அற்றவனுக்கும், இந்த கேட்கணுங்கிற விருப்பம் இல்லாதவனுக்கும், என்னை எவன் ஒருவன் துவேஷிக்கிறானோ அவனுக்கும் ஒருபோதும் உபதேசிக்கத்தக்கது கிடையாது. இதை தபஸ் இல்லாதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் நம்மை துவேஷிப்பவர்களுக்கும் அதே போல கேட்பதில் விருப்பம் இல்லாதவர்களுக்கும் உபதேசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். பொதுவாகவே நாம் யாரிடத்துல உபதேசம் பண்ணலாம்? யார் கேட்கிறார்களோ அவர்களிடத்துல பண்ணலாம், கேட்காதவர்களிடத்துல பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்படி இங்கே இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் சொல்லியிருக்கிறான். அப்படி இந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய கௌரவத்தை தானே சொல்லுகிறது, எவ்வளவு உயர்ந்த ஸ்லோகம் என்று. அப்படியே அதே போலத்தான் இப்பாட்டு அவதரிக்கைக்காக வாய்த்து இப்பிரபந்தம் அவதரித்தது. இந்த பாசுரம் வர வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரபந்தத்தையே ஆழ்வார் பாடியிருக்கிறார். இதுக்கு மேலே பிரபந்த சேஷமும் இப்பாட்டில் சொல்லுகிற அர்த்தத்தில் நிஷ்டராயிருப்பாருடைய ஏற்றம் சொல்லுகிறது. இந்த மேம்பொருள் பாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமே இந்த மேம்பொருள் நிஷ்டையிலே இருப்பவர்களுடைய பெருமை அதை சொல்லுவதாக இருக்கிறது. ஆக மகாபாரத சாரம் சர்மஸ்லோகம் ஆனார் போலே இப்பிரபந்த சாரம் இப்பாட்டு. ஆக மகாபாரதத்துக்கு சாரமாக சர்மஸ்லோகம் இருக்கிறதை போலே இந்த திருமாலை பிரபந்தத்துக்கு இந்த பாசுரம் சாரமாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறதுனா, இதுதான் துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறது. இது துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறது. துவயத்துல என்ன இருக்கு? முதல் வரியிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன். இரண்டாம் வரியிலே அந்த பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தையிலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திப்பது. இதுதான் துவயத்திலே காட்டப்படுறது. அதே அர்த்தம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. துவயத்திலே முதல் வரியிலே உபாயம், அடுத்த வரியிலே உப்பேயம். ஆனா இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு? முதல் 2 வரிகளிலே உப்பேயம், மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி, இதெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய நிலை. அதுக்கு மேலே அடுத்த 2 வரிகள் அதிலே தான் காம்பர தலை சிரைத்து ஆம்பரி சரிந்து கொண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும், இதெல்லாம் உபாயத்தை சொல்லுகிறது. வேறு உபாயாந்தரங்கள் இல்லாமல், புலன்களை அடக்கி கொண்டு வேறு உபாயாந்தரங்கள் ஈடுபாடு இல்லாமல் உன்னுடைய திருவடிகளிலேயே இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த வாழும் சோம்பர்கள் இருக்கார்களே, அவர்களைத்தான் உனக்கு பிடிக்கும் போல இருக்குன்னு துவயத்தினுடைய பூர்வகண்டம் உத்தரகண்டம் அது ரெண்டுமே இங்கே சொல்லப்படுகிறது என்று காட்டுகிறார். ஆனா இதிலே கொஞ்சம் மாறி இருக்கிறது. துவயத்தில் பிராபகம் முன்னாய் பிராபியம் பின்னாய் இருக்க, இதில் பிராபியம் முன்னாய் பிராபகம் பின்னாய் இருப்பானேன் என்னில். துவயத்திலே எப்படி இருக்கு? பிராபியம், அதாவது துவயத்திலே பிராபகம் முன்னாடி இருக்கு, உபாயம் முன்னாடி இருக்கு, பின்னாடி கைங்கரியம் பிராபியம் இருக்கு. இதிலே பிராபியம் முன்னாக இருக்கு, பிராபகம் அதை பெறுவதற்கான வழி பின்னாடி இருக்கு. எதனாலே என்றால் வியுற்பத்தி வேளையில் பிராபியம் முன்னாய் பிராபகம் பின்னாய் இருக்க கடவுதிலே. அதாவது துவயம்ங்கிறது அனுசந்தான மந்திரம், நாம் எப்போது சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதிலே என்ன இருக்கணும்? நாம் உபாயத்தை நினைவு கூறுகிறேன், அந்த உப்பேயம் எனக்கு வேணும் என்று அனுசந்தானம் பண்ணும்பொழுது உபாயத்தை முதல்ல சொல்லிட்டு பிற்பாடுதான் உப்பேயத்தை கேட்க முடியும். அதே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, விற்பத்தி வேலையில்னா தெரிந்து கொள்ளக்கூடிய காலத்திலே அங்கே என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்தினுடைய பெருமை நமக்கு தெரிஞ்சாதான் அதுல ஈடுபடுவோம். அதனால முதல்ல பிராபியம் என்னங்கிறத சொல்லி
அதற்கு பிறகு அதற்கான வழி. அதாவது இப்போ ஒருத்தருக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கத்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருக்கு. அவருக்கு நாம உற்சாகப்படுத்தணும்னு என்ன பண்ணணும்? 4000 திவ்ய பிரபந்தம் ரொம்ப அழகான பாசுரங்கள், அது சொன்னா நமக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படும், நல்ல தத்துவார்த்தங்கள்லாம் தெரியும் அப்படின்னு அதோடைய பெருமையை சொன்னோம்னா, சரி அதை எப்படி கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் மெனக்கடணும் அப்படின்னு சொன்னா, முதல்லயே அவருக்கு அந்த பெருமை தெரிஞ்சதுனாலே அவர் அதுக்கு இசைவார். ஆரம்பத்திலேயே 4000 கத்துக்கணுமா, அதுக்கு 6 7 வருஷம் ஆகுமே, மேல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஓ என்னால் முடியாது போல இருக்குன்னு போயிடுவார். அதனாலே வியுற்பத்தி தசையிலே ஒருத்தருக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தும் பொழுது முதல்ல பிராப்பியத்தை சொல்லி அதுக்கு பிறகுதான் பிராபகத்தை சொல்ல வேண்டும். இந்த பாசுரம் அப்படி நமக்கு அறிவை ஏற்படுத்துவதாக இருப்பதனாலே, இது வியுற்பத்தி தசையாக இருப்பதனாலே இங்கே முதல்ல பிராப்பியம், அதுக்கு பிறகுதான் பிராபகம் என்று காட்டுகிறார். சொர்க்ககாமோ ஜோதிஷ்டோமேன எஜேத என்றே வியுற்பத்தி வேளையில் இருப்பது. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். ஸ்வர்காமோ ஜோதிஷ்டே ஜோதிஷ்டோமேன எஜேத்த, சொர்க்கத்தை ஆசைப்படுபவன் ஜோதிஷ்டோமத்தை பண்ண வேணும். அப்ப முதல்ல எது குறிக்கோள்ங்கிறது முதல்ல சொல்லப்பட்டு விட்டது, அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணணுங்கிறது சொல்லப்படுறது. அதே போலத்தான் இங்கே அனுஷ்டான, ஆனா அனுஷ்டான வேலையில முதல்ல நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்புறம் ஜோதிஷ்டோமம் பண்றேன்னா ஒத்துப்பாளா? அது ஒத்துக்க மாட்டா. அப்ப அனுஷ்டான வேளையில் ஜோதிஷ்டோம அனுஷ்டானம் பூர்வகமாகவே ஸ்வர்க்க சித்தி. ஆனா வியுற்பத்தி தசையில தெரிந்து கொள்ளும் பொழுது ஜோதிஷ்டோமத்தை சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் ஜோதிஷ்டோமம் பண்ண வேண்டும் என்று முதல்ல பிராப்பியம் தான் முதல்ல தெரிகிறது. ஆனா அனுஷ்டானம் பண்ணும்பொழுது முதல்ல பிராபகம் தான் இருக்கிறது என்று காட்டுகிறார். பிராபக நிஷ்டையாலேயே பிராப்பிய சித்தி. பிராபக நிஷ்டை இருந்தா தான் பிராப்பியம் கிடைக்கும். வழியிலேயே நமக்கு எந்த வழியிலே போகணுமோ அதிலேயே நமக்கு நிஷ்டை இல்லை, உறுதி இல்லை என்றால் எப்படி பிராப்பியம் கிடைக்கும்? அப்படியே இப்பாட்டிலே விற்பத்தி வேலையாய் துவயம் அனுஷ்டான வேலையாய் இருக்கிறது. அப்ப இங்கே சொன்னதுபடிக்கு இந்த பாசுரம் எப்படி இருக்கு? விற்பத்தி வேலையாக இருக்கிறது, நமக்கு அறிவை ஏற்படுத்துவதாக இருக்கு. துவயம்ங்கிறது நாம் அனுஷ்டானம் பண்ணுவதாக இருக்கிறது. அதனால்தான் அதில் பூர்வபாக தலைவி அதிலே அப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்குங்கிறதை காட்டிட்டார். அதில் பூர்வபாக தலைவிலே அனுசந்தித்தார் நம்மாழ்வார், உத்தர பாகத்தை அனுசந்தித்தாள் ஆண்டாள். ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். துவயத்தினுடைய பூர்வ பாகத்தை நம்மாழ்வார் அனுசந்தித்தார். எங்கே? அகலகில்லே நிறையும் என்னுங்கிற பாசுரத்திலே அந்த சரணாகதியை முழுக்க பண்ணி காண்பிக்கிறார். உத்தரபாகம் அது எது? கைங்கரியத்தை பிரார்த்திப்பது. அதை பிராட்டி சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துங்கிற பாசுரத்திலே இந்த உத்தரபாகம், அதாவது துவயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதே நாராயணாயன மகங்கிறதை பிராட்டி அங்கே காட்டியிருக்கிறாள். அவ்விரண்டையும் சேர அனுசந்தித்தார், இவ்வாழ்வாரே ஆயிற்று. அது ரெண்டுத்தையும் ஒரே பாசுரத்தில் அனுசந்தித்தவர் இந்த ஆழ்வார் தான், தொண்டடிப்படி ஆழ்வார் தான் என்று காட்டுகிறார். இப்பாட்டுக்கு கீழ்ப்பாட்டோட சங்கதி எண்ணில் இந்த பாசுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாசுரத்தோட என்ன தொடர்பு என்றால், அழியன்னம் பையனார் அம்மவோ கொடியவாரே என்று கிளாய்த்து வார்த்தை சொன்னவாறே. அதாவது முந்தின பாசுரத்திலே என்னை இன்னும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்ன கொடூரமான திருவுள்ளம் என்று கேட்ட உடனே அதுக்கு பெரிய பெரிய பெருமாள் சொல்றார், க்ஷியாந்திர பிராமணியகரமான சம்சாரத்திலே பகுத்த புருஷார்த்தத்தை அபேட்சிக்கையும் தன் சித்திக்கு நம் கைப்பாத்திரிக்கையும் அதுக்கு மேலே விளம்பம் பொறாதே கிளாய்க்கையும் ஆக இவ்வளவு புகழ நிற்பாரே பெறுவோமே என்று பெரிய பெருமாள் திருவுள்ளம் பிரசன்னமாய். பெரிய பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒருத்தர் இருக்காரா இந்த உலகத்திலே. எம்பெருமான் தான் வகுத்த புருஷார்த்தம், நமக்குன்னு ஏற்பட்ட புருஷார்த்தம்ங்கிறத தெரிந்து வைத்துக்கொண்டு அதை ஆசைப்பட்டு கொண்டு அதுக்காக தான் முயற்சி பண்ணாமல் என்னுடைய கையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே அந்த காலதாமதத்தை பொறுக்காமல் மிகவும் கதறுகிறாரே, இப்படிப்பட்டவரை நாம் பெற வேண்டாமா என்று பெரிய பெருமாள் திருவுள்ளம் பிரசன்னமாய் திருவுள்ளத்தில் ஹர்ஷமடங்களும் திருமுகத்திலே தோற்றும்படியாய் இருக்க. அந்த திருவுள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாம் திருமுகத்திலே அப்படியே தோன்றுகிறது, தெரிகிறது. அப்படி இருக்க தேவரீரை கிட்டி தேவரீர் பக்கத்திலே நெஸ்தபரராய் தந்தாமுடைய ஹிதத்தில் கைவாங்கி இருப்பாரை கண்டால் இங்கனேயோ தேவரீர் திருவுள்ளம் உகந்திருப்பது என்று பெரிய பெருமாள் திருமுகத்தை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். தொண்டடிப்படியாழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, தேவரீரை கிட்டி தேவரீர் பக்கலிலே நெஸ்தபரராய், அதாவது பாரத்தை எல்லாம் தேவரீரிடத்துல கொடுத்தவராய் தந்தாமுடைய ஹிதத்தில் கைவாங்கி இருப்பாரை கண்டால், தந்தாமுடைய ஹிதம்னா தந்தாமுடைய நன்மை, அதிலே கைவாங்கி இருப்பார். தன்னுடைய முயற்சினாலே எதையும் அடையக்கூடாது, எவ்வெருமானுடைய கிருபையினால்தான் அடைய வேணும் என்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டால் இங்கனேயோ தேவரீர் திருவுள்ளம் உகந்திருப்பது, இவ்வளவு ஆனந்தமா உமக்கு, இவ்வளவு சந்தோஷமா என்று பெரிய பெருமாள் திருமுகத்தை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். அதுதான் இந்த பாசுரத்துல கருத்து.
ஏன்னா வாழும் சோம்பரை உகத்தி போலும்னு இருக்கிறதுனாலே, அப்போ இப்படி இருக்கிறவர்களை பார்த்தா உமக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது என்பதை காட்டுகிறார். சர்மஸ்லோகம் பிரபத்தியை விதிக்கிறதா இருக்கும். அதில் ருச்சியுடையாருடைய அனுசந்தானமாய் இருக்கும் துவயம். சர்மஸ்லோகம்ங்கிறது பிரபத்தியை விதிக்கிறது. அந்த அந்த பிரபத்தியிலே ருச்சி ஏற்பட்டவர்கள், அவர்களுக்கு அனுசந்தானமாக இது துவயமானது இருக்கிறது. துவயனிஷ்டர் பக்கம் ஈஸ்வரனுக்கு உண்டான உகப்பை சொல்லுகிறது இப்பாட்டு. இந்த பாசுரம் என்ன சொல்லுகிறது? துவயனிஷ்டையிலே இருப்பவர்கள், அவர்கள் விஷயத்துல ஈஸ்வரனுக்கு எவ்வளவு உகப்பு இருக்கிறது அதை இந்த பாசுரம் சொல்லுகிறது, காட்டுகிறார். மேம்பொருள் போகவிட்டு கொஞ்சம் வேகமாத்தான் அடியேன் விண்ணப்பிக்கிறேன்னா, இருக்கிற நேரத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அதை சொல்லணுங்கிறதுக்காக, விண்ணப்பிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாவே சொல்லுகிறேன். மேம்பொருள், இதுக்கு 3 படி நிர்வாகம். இதுக்கு 3 விதமா விளக்குறார். அதாவது மேலெழுந்த பொருள்னு ஒண்ணு, மேவின பொருள்னு ஒண்ணு, மேம்பாட்டை விளைக்கும் பொருள். இது எல்லாமே உடம்பைத்தான் சொல்றது. மேம்பொருள் போக விட்டுன்னா இந்த உடம்பை போகணும், உடம்பை விட வேணும், உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் விட வேணும். அந்த உடம்பை எப்படி சொல்கிறார்னா மேம்பொருள்னு சொல்றார். அது ஏன்னா மேலெழுந்த பொருள், மேலாக பார்த்தா உடம்பு தானே தெரிகிறது, அதனால மேலெழுந்த பொருள் அது மேம்பொருள். இல்ல மேவின பொருள், அனாதி காலமா இந்த சம்சாரத்துல நம்முடைய ஒட்டுண்டே இருக்கேன், விடாம ஆத்மாவோட ஏதோ ஒரு உடம்பு வந்துட்டே இருக்கேன், அதனால மேவின பொருள். இல்லைன்னா மேம்பாட்டை விளைக்கும் பொருள், இந்த உடம்பையே ஒழுங்கா நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறதே. இப்படி 3 விதமாகவும் காட்டுவார். இப்படி மேம்பொருள் முக்கியமா இது மம மாயா துரத்தையான்னு எம்பெருமான் சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதியை தான் இங்கே சொல்லுகிறார். இந்த பிரகிருதியை இவன் பார்த்து பிரமிப்பது, அதெல்லாம் இவனுக்கு இந்த உடம்போடு இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியது, அதையெல்லாம் சொல்வதாகவும் காட்டுகிறார். இப்படி இந்த தேகத்தை மேம்பொருள்னு சொல்லி அதை போக விட்டு, அதை வாசனையோட விட்டு, மொத்தமாக அதை விட்டு. ஏன்னா இந்த உடம்பிலே ஆசை இருக்கிற வரைக்கும் இவனாலே அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. ஆத்மாவுடைய குறிக்கோளை அடைவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் இந்த உடம்பை நன்றாக போக்க வேணும். அனாத்மனி ஆத்ம புத்திஹி அஸ்வே ஸ்வபுத்திஹி என்று தன்னதல்லாததை தானாக நினைப்பது, தன்னுடையதல்லாததை தன்னுடையதாக நினைப்பது, இது அகங்காரம் மமகாரம் என்று சொல்லக்கூடியது. இந்த 2த்தையும் இங்கே சொல்வதாக கொள்ளலாம். அவற்றை போகவிட்டு, இது அவ்வளவு போறது சுலபம் இல்லை. ஏன்னா இங்கே காட்டுறார், அவரே பெரியவாச்சான் பிள்ளையே காட்டுறார், சனகாதிகளுக்கும் கூட எவ்வளவு பண்ண முடியும்னா ஓரளவுக்கு இதிலே இந்த தேகம் வேற ஆத்மா வேற, நாம் எம்பெருமானுக்கு அடிமை என்பதையெல்லாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமே தவிர முழுக்க புரிந்து கொள்வதுங்கிறது கஷ்டம்னு காட்டுறார். ஏன்னா இந்த சம்சாரங்கிறது இந்த ஆத்மாவையும் உடம்பையும் சேர்த்தே வைத்திருக்கேன், அனாதி காலமா இப்படியே வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த உடம்புங்கிறது கீழே விட வேணும் என்றால் அது சுலபத்திலே போகாது என்று காட்டுகிறார். மெய்மையை மிக உணர்ந்து, மெய் என்கிறது ஆத்மாவை, இந்த ஆத்மாவை தான் மெய்யின்னு சொல்றது. மெய் என்றால் ஆத்மாவை காட்டுமான்னா சத்தியஞ்சா அனிருத்தஞ்ச சத்தியம் அபவத்துன்னு இந்த சத்தியம்ங்கிற சப்தம் அது ஆத்மாவை குறிக்கிறது. இப்போ ஸ்ருதியிலே சொல்லும்படிக்கே இவரும் மெய்மையை மிக உணர்ந்துன்னு காட்டுகிறார். இப்போ சத்திய சப்தம்ங்கிறது அசத் வியாவிருத்தியை சொல்லுகிறது அன்று, ஆத்மஸ்வரூபத்தின் நித்தியத்தையை சொல்லுகிறது. சத்தியம்ங்கிற அந்த சப்தம் ஆத்மா நித்தியம்ங்கிறத சொல்றது. அதாவது இது அசத்திலிருந்து வேறுபட்டதுங்கிறது சொல்லலை இங்க. ஆத்மா நித்தியமாக இருக்கிறான்ங்கிறது தான் சத்தியம்னு சொல்றது. அப்படி மெய்மையை மிக உணர்ந்து, மெய்மையை மிக உணர்ந்துன்னா நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் என்றால் ஸ்வயம் பிரகாசமாய், இவன் ஸ்வயம் பிரகாசமாக இருக்க, தானே பிரகாசிக்கிறான். நித்தியமாய் எப்பொழுதும் இருக்கிறான். அதே போல ஞான குணகமாய் எப்பொழுதும் ஞானத்தை உடையவனாக இருக்கிறான். அணுபரிமாணமாய் அணுபரிமாணமாய் அது ரொம்ப அணு அளவிலே இருக்கிறான். ஈஸ்வரனுக்கு அனன்யார்க சேஷமாய், இவன் அனன்யார்க சேஷம்னா வேறு யாருக்கும் இல்லாமல் ஈஸ்வரனுக்கே சேஷபூதனாக இருக்கிறான். அதுதான் ததிய சேஷத்துவ பரியந்தமாக உணர்கை. அதையும் வெறும்ன பகவானுக்கு அடிமைங்கிறதோட நிறுத்தி கொள்ளாமல் பாகவதர்களுக்கு அடிமை என்பதை உணர்வது, இதுதான் மெய்மையை மிக உணர்ந்துன்னு காட்டுறார். அதுக்கு மேலே ஆம்பரிசு அறிந்து கொண்டு, ஆம்பரிசு அறிந்து கொண்டுங்கிறதுக்கு இங்கே என்ன அர்த்தம்னா, மேலே இந்த கைங்கரியம் என்பது நன்றாக வளரும்படி அறிந்து, அதுதான் ஆம்பரிசு அறிந்து கொண்டுன்னு காட்டுறார். இது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலையிலே
வளர்ச்சிங்கிறது ஒன்றொன்றை நம்பி இருக்கும். இப்போ மிருகங்களுக்கு, இப்போ பசு முதலானவைகளுக்கு புல்லு வளர்வதற்கு உதவுகிறது. மனுஷர்களுக்கு அன்னம் வளர்வதற்கு உதவுகிறது. தேவர்களுக்கு அமிர்தம் வளர்வதற்கு உதவுகிறது. அதே ஆத்மா என்று வரும்பொழுது தன்னை நன்றாக உணர்ந்தவனாக இருந்தால் அவன் அந்த தாசன் தாசன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கைங்கரியமானது வளரும் என்று எடுத்து காட்டுகிறார். அப்படி அந்த கைங்கரியத்தை நன்றாக அறிந்து கொண்டது ஆம்பரிசு அறிந்து கொண்டு என்று காட்டுகிறார். ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி இந்திரியங்களை தன்னுள்ளே ஆம்படி பண்ணி, இந்திரியங்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கணும், வெளியிலே பட்டிமேய விடக்கூடாது, தன் வசத்திலே வைத்துக் கொள்ள வேணும் என்று காட்டுகிறார். இது மேம்பொருள் போக விட்டுன்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஐம்புலன் அகத்தடக்கின்னு சொல்லும் பொழுது அது என்னன்னா, கீழே சொன்னது சாமானியமான விஷயத்திலே உடம்பிலே ஈடுபாடு இல்லாமல் இருப்பது. ஐம்புல நகத்தடக்கிங்கிறது கைங்கரியம் பண்ணும் வரும் பொழுதும் அங்கே நமக்கு மமக்காரம் வரக்கூடாது. இது என்னுடைய கைங்கரியம், நாம் பண்ற கைங்கரியம், என்ன போல பண்ணுவார் உண்டா, இப்படி எல்லாம் வரக்கூடாது. அதைத்தான் இங்கே ஐம்புல நகத்தடக்கின்னு எடுத்து காட்டுகிறார். அப்படி அந்த இடத்துல எது நமக்கு முக்கியம் என்று காட்டால் அது ரொம்ப அழகா காட்டுறார். தனக்கு இனிதாக பண்ணும் கைங்கரியமும் அபுருஷார்த்தம். தனக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ற கைங்கரியம் அது புருஷார்த்தம் கிடையாது, அபுருஷார்த்தம். தனக்கும் அவனுக்கும் இனிதாக பண்ணும் கைங்கரியமும் அபுருஷார்த்தம். எனக்கும் பிடிச்சிருக்கணும், பகவானுக்கும் பிடிச்சிருக்கணும், அப்படி சொல்றதும் அப்புருஷார்த்தம், அதுவும் புருஷார்த்தம் கிடையாது. அவனுக்கே பிரயோஜனமாக பண்ணும் அதுவே புருஷார்த்தம். அப்ப எந்த கைங்கரியம் பகவானுக்கே பிரயோஜனம் நாம் பண்ணிக்கிறோமோ அதுதான் புருஷார்த்தம். அதான் தனக்கேயாக என கொள்ளுமீதே என்று ஆழ்வாரும் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆக இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உத்தரகண்டார்த்தமான பிராப்தியம் சொல்லிட்டாய் விட்டது. அப்ப பிராப்தியம் அடைந்து அனுபவிக்க வேண்டியது என்னது? இந்த உடம்பை விட்டு ஆத்ம ஞானத்தை நன்றாக உணர்ந்து புருஷார்த்தத்திலே நிலை பெற்று நிற்க வேண்டும். அதுதான் உத்தரகண்டத்தினுடைய அர்த்தம். ஸ்ரீமதே நாராயண அதனுடைய அர்த்தம். அதை சொல்லி அடுத்து அதுக்கு மேலே இதிலே இன்னொரு விஷயம் காட்டுறார். மேம்பொருள் போகவிட்டு என்றும் ஐம்புல நகத்தடக்கி என்றும் நமசப்தார்த்தம் சொல்லப்பட்டது. நமகாங்கிற சப்தம் இந்த மேம்பொருள் போகவிட்டுன்னா மகாங்கிறது அதை காட்டப்படுறது. ஐம்புல நகத்தடக்கினால் தன்னுடைய இந்திரியங்களை அடக்குவது, உலக விஷயங்களிலே போகாமல் பகவான் விஷயத்திலே ஆட்படுத்தி வைப்பது, அது நமசப்தார்த்தம் என்று காட்டுகிறார். இதுல அப்படியே படிப்படியா விளக்கின்னு வர மெய்மையை மிக உணர்ந்து என்கிற இது நாராயண பதத்தில் நாரசப்தார்த்தம் சொல்லிட்டாய். இந்த இடத்துல நாரங்கிறது ஆத்மாக்களை குறிக்கும், மெய்மைங்கிறது ஆத்மாவை உணர்ந்துன்னு பார்த்தோமே. அப்ப இந்த இடத்துல நாராயண பதம் சொல்லப்பட்டது. நமகங்கிறது இருக்கு, நாராயணங்கிறது இருக்கு. அதுக்கு மேலே அந்த சேஷத்துவத்துக்கு பிரதிசம்பந்திய ஒழிய ஸ்திதி இல்லாமையாலே சேஷித்துவம் ஆர்த்தமாக சொல்லிட்டாய். பகவான் தான் சேஷிங்கிறது எங்க சொல்றதுன்னா அர்த்தத்தாலே சொல்லிக்கிறது. பகவான் அதாவது இந்த ஆத்மாவிடத்துல சேஷத்துவம் இருக்குன்னா அது சேஷிக்காகத்தானே இருக்க வேணும், அதனாலே ஆர்த்தமாக அது சொல்லப்பட்டது. ஆக நாராயண சப்தார்த்தம் சொல்லிட்டாய்த்து. நாராயண சப்தத்துக்குடைய அர்த்தம் சொல்லப்பட்டது. ஆம்பரி சரிந்து கொண்டு என்று சதுர்த்தியில் அர்த்தம் சொல்லிட்டாய்த்து. ஆம்பரி சரிந்து கொண்டு கைங்கரியம், அது ஆயங்கிற சப்தத்திலே கைங்கரியம் இருக்கு. உணர்ந்து என்று கொண்டு ஞாத்திருத்துவபரமாக சொல்லுகையாலே பிரணவார்த்தம் சொல்லுகிறது. இப்படி திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இங்க இருக்குங்கிறத காட்டிட்டார். இடத்துல ஞாத்திருத்துவபரமாக சொல்லுகையாலே உணர்ந்துங்கிறது ஞாத்தாவை சொல்லுகிறது. அதனாலே இங்கே பிரணவார்த்தம் முக்கியம். பிரணவத்திலே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த உணர்வை சொல்லும் பொழுது அது குறிக்கப்படுகிறது. இதுக்கு மேலே இப்பாட்டில் குறையும் பூர்வார்த்தத்தில் சொல்லுகிற பிராபகத்துவத்தை சொல்லுகிறது. இதுக்கு மேலே காம்பரத்தலை சேர்த்து என்று தொடங்கி பூர்வார்த்தம், அதாவது இந்த ஸ்லோக துவய மகாமந்திரத்திலே முதல் பாதியிலே சொல்லப்படக்கூடிய பிராபகத்துவம், பகவான் எப்படி நமக்கு பிராபகமாக வழியாக இருக்கிறான் என்பது சொல்லப்படுறது. அது என்னன்னா காம்பர தலை சிரைத்து உபாயாந்தரங்கள் தனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை என்பதை காட்டும்படிக்கு இங்க ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் காட்டுறார். தலைமயிர் ஆகிறது தான் அபிமான ஹேத்துவிரே. கோமுற்றவர் தண்டிக்கும் இடத்தில் தலையை சிரைக்கிறது அபிமானத்தை போக்குகிறபடி ஆயிற்று. ஏகாந்தியாயும் சன்னியாசியாயும் வப்பனம் பண்ணுகிறது தன் அபிமானத்தை தானே போக்குகிறபடியே. இங்கே தலைமயிர்ங்கிறது இங்க காம்பர தலை சிரைத்துன்னு காட்டியிருக்காரு. ஆழ்வார் எதுக்காக இதை இந்த வார்த்தையை வைத்து சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்றார். தலைமயிர்ங்கிறது அபிமானத்துக்கு காரணமா இருக்கு. ரொம்ப அழகான கேசம் இருக்கு. அந்த காலத்திலிருந்தே அது ஒரு இந்த கேச அலங்காரம், சிகை அலங்காரத்துல ரொம்ப ஆசை எல்லாருக்கும். அதை இப்படி பண்றது அப்படி பண்றதுன்னு.
அந்த அபிமானத்துக்கு காரணமா இருக்கு. அதை விட வேண்டும் என்பதை காட்டுறாங்க. அபிமானமே இருக்கக்கூடாது. அதனால்தான் கோமுற்றவர் தண்டிக்கும் இடத்தில் ராஜாக்கள்லாம் தண்டிக்கும் போது கூட தலையை சிரைக்கிறது, அவருடைய தலையில இருக்கக்கூடிய அந்த மயிரை எடுத்து விட்டார்கள்னா அவருடைய அவமானத்தை ஏற்படுத்துவது, கர்வத்தை எல்லாம் போக்குவதாக இருக்கும். இதேபோல ஏகாந்தியாயும் சன்னியாசியாயும் வப்பனம் பண்ணுகிறது தன் அபிமானத்தை தானே போக்குகிறபடியிலே. ஏகாந்தியாக அதே போல சன்னியாசியாக இவர்கள்லாம் வப்பனம் பண்ணுகிறார்கள்னா கொஞ்சம் சிக்க வச்சிருப்பார்கள், சிக்க வச்சுக்காம இருக்க மாட்டார், மொட்டை அடிக்க மாட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் அதை போல பண்ண மாட்டார்கள். வப்பனம் பண்ணுகிறது அந்த சிகையை தவிர மற்ற இடங்களை எடுப்பதுன்னு வச்சுக்கணும். அப்படி தன் அபிமானத்தை தானே போக்குகிறபடியிலே தன்னுடைய அபிமானத்தை போக்குவதற்காகத்தான் அதை பண்ணுகிறார். தண்டமுகத்தாலே பிறர் அபிமானத்தை போக்குவதும் இம்முகத்தாலே சுவாபிமானத்தை போக்குவதும் இம்முகத்தாலே இரே என்று ஒரு அழகான அர்த்தம் காட்டுறார். அதாவது அபிமானத்தை போக்குவதுங்கிறது எப்படின்னா, தண்டனை கொடுப்பதையும் மற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுதும் இந்த தலையை சிரைப்பதுன்னு வச்சிருக்கார்கள். தன்னுடைய அபிமானத்தை போக்கும் பொழுதும் தலையை சிரைப்பதுன்னு வச்சிருக்கார்கள். அதனால இந்த இந்த இடத்துல காம்பர தலை சிரைத்துங்கிறது அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் என்று இந்த ஒரு விஷயத்தை விளக்கிறார். காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும். உன் கடைத்தலை என்பது உன் தலைக்கடை என்றபடி, உன்னுடைய கோயில் வாசலிலே என்றபடி. சரணோ என்கிற ஸ்தானத்திலே கடைத்தலை என்கிறார். பெருமாளுடைய திருவடிகள்னு சொல்றது அந்த இடத்தை சொல்லுகிறார். அப்படி இதுக்கு திருக்கண்ணமங்கையாண்டவனுடைய ஒரு சரித்திரத்தை காட்டுகிறார். ஒரு நாய்க்கும் நாய்க்கும் சண்டை வந்துடுறது. அதை பார்த்து அந்த நாயுடைய எஜமானர்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொண்டு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அதை பார்த்து அந்த திருக்கண்ணமங்கையாண்டான் சொல்றார், இந்த நாய்க்காகவே அதனுடைய எஜமானன் இப்படியெல்லாம் பண்றானா, நமக்காக எம்பெருமான் எவ்வளவு பண்ணுவான் என்று சொல்லி அந்த திருக்கண்ணமங்கை திவிதேசத்து முதலையே பற்றி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்படுறது. அப்படி இருந்தவர் வாழும் சோம்பரை. இங்கே இருந்தாலே வாழ்ச்சி, எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி இருந்தாலே வாழ்ச்சி, அதுதான் உண்மையான வாழ்ச்சி. அதனால இந்த இடத்துல வாழும் சோம்பர்னு காட்டுறார். சோம்பர்னா இந்த இடத்துல உலக தனக்கு வேணுங்கிறதை பண்ணுவதிலே சோம்பர். அதே கைங்கரியன்னு வரும்பொழுது எல்லா காரியங்களையும் பண்ணுவார். அதான் சோம்பர்னு சொல்றார், வாழும் சோம்பர்னு சொல்றார். அதுக்கு மேல இன்னொரு அர்த்தமும் காட்டுறார். வாழும் சோம்பர் என்று கெடும் சோம்பரை வியாவர்த்திக்கிறது என்றும். வாழும் சோம்பர்ங்கிறது கெடும் சோம்பர்ங்கிறதுல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது. கெடும் சோம்பர்னா யாரு? சாஸ்திரத்திலே எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்த்தவியங்களை நாஸ்திக்கத்தாலே விடுவது. சந்தியாவந்தனம் பண்ண சொல்றது, அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடுவதுங்கிறது நாஸ்திக்கத்தாலே விட்டா அது கெடும் சோம்பர். அதே வாழும் சோம்பருங்கிறவர் இந்த சந்தியாவந்தனங்கிறது நாம் பண்றது இருக்கட்டும், ஆனா நமக்கு சேஷத்துவம் தானே முக்கியம், கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருக்கணும். எப்பொழுதும் எம்பெருமானையே பிடித்து கொண்டு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்கார். அவர் சந்தியாவந்தனம் கொஞ்சம் பண்ணாம போனாலும் சரி, ஒரு நாள் இல்ல காலம் தாழ்த்தி பண்ணினாலும் சரி, அதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பண்ணாம போறதுன்னா அதை விட மாட்டார்கள் பெரியவர்கள். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை பண்ண முடியலன்னா அதுக்கு யமன் கணக்கெல்லாம் எழுத மாட்டான். அதே நாஸ்திக்கத்தாலே நாம் விட்டோம்னா, வேண்டாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நாஸ்திக்கம் பேசி விட்டோம்னா அது கெடும் சோம்பர். இதே பகவத் கைங்கரியத்திலேயே யாத்திரையாக இருந்து கொண்டு மற்ற விஷயத்துல ஈடுபடவில்லை என்று சொன்னால் அது இங்கே வாழும் சோம்பர் என்று சொல்லப்படுகிறது. வாழும் சோம்பரை உகத்தி போலும். நித்தியசூரிகளை உகக்குமா போலே சோம்பரை உகப்புதி. நித்தியசூரிகளை நீ எவ்வளவு விரும்புகிறாயோ அதை போலே இங்கே இவர்களை விரும்புகிறாய். சூழ்புணல் அரங்கத்தானே. இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பெரிய பெருமாள் ஆழ்வாரிடத்துல கேட்க, அதுக்கு தானே நீ கோயில்ல இங்கே திருக்கண் வளர்கிறாய், இங்கே சயனித்திருப்பதே எங்களை போன்ற அடியார்களுக்கு உதவி பண்ணுவதற்காகத்தானே என்று. யாராவது ஒரு சோம்பர் கிடைப்பாரா, கைங்கரியமே உத்தேசம் என்று இருக்கக்கூடிய ஒரு சோம்பராவது கிடைப்பாரா என்று அதை பார்த்துத்தானே இங்கே வந்திருக்கிறீர். இங்கே தேவரீர் சோம்பாமல் இருக்கிறது இதை போல ஒரு சோம்பர் கிடைக்குமா என்பதற்காக என்று எடுத்து காட்டுகிறார். இதிலே பிராட்டியுடைய திருநாமம் மட்டும் நேரே ஸ்பஷ்டமா இல்லை. அதுக்கு நாராயணங்கிற சப்தத்திலேயே பிராட்டியினுடைய தன்மையும் அந்தர்பூதமாக இருப்பதனாலே அதிலேயே இங்கே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம்னு காட்டுறார். கடைத்தலை என்றது சரணம் என்றபடி, இருந்து வாழும் என்று கிரியாபதத்திலே உபாய அத்தியவசாயத்தையும் அதுதானே போகமாயிருக்கிறபடியும் சொல்லிற்று. இந்த நின் கடைத்தலைங்கிறது தான் இங்கே சரணவ் என்பதற்கான வார்த்தை. இருந்து வாழும் இதெல்லாம் துவயத்திலே இருக்கக்கூடியது.
இருந்து வாழும் என்று சொல்வது பற்றுகிறேன் என்று துவயத்தில் இருக்கே, இருந்து வாழும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் காட்டுகிறார். சோம்பரை என்று பிரபத்தியே என்கிற உத்தமனாலே ஆக்ஷிப்தனான அதிகாரியை சொல்லுகிறது. சோம்பரைங்கிறது எதை காட்டுறது? பிரபத்தியேன பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பற்றுகிறேன்னா நான் பற்றுகிறேன்னு இருக்கணும் அங்க. ஆனா பற்றுகிறேன் தான் இருக்கு, அகம் பிரபத்தியேன்னு இருக்கணும். ஆனா அங்க பற்றுகிறேன் தான், பிரபத்தியதை மட்டும்தான் இருக்கு அங்கே. அப்போ அந்த இடத்துல அது சொல்லப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது. அதே போல இங்கேயும் இந்த சோம்பரைங்கிறது தான் அந்த அதிகாரியை காட்டுகிறது. பெருமானை தஞ்சம் என்று பத்தக்கூடிய அதிகாரியை காட்டுகிறது என்று இந்த பாசுரம் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிகுணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலை சிரித்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் புனர் அரங்கத்தானே. இந்த பாசுரத்துக்கான அர்த்த விசேஷங்கள் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் சுருக்கமாகத்தான் இங்கே விண்ணப்பித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள நம்முடைய ஜிஆர் சுவாமிக்கும் மற்றும் உள்ள கைக்கிரியவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஞதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருடிகளேஸ்வரனும், ஜிஆர் திருடிகளேஸ்வரனும், தொண்டடிப்படி ஆழ்வார் திருடிகளேஸ்வரனும், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளேஸ்வரன்.